அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிடலாம். பங்க்சுவாலிட்டியில் இது வேற ஒரு வகை. இது எல்லாரும் இருக்கிறதுனால ஞானியும் வந்ததுனால கிழக்கு மொட்டை மாடி கூட்டங்களில் பலவேறு விஷயங்களை பற்றி நம்ம பல மாதங்களாக ஏதாவது ஒன்று, அதாவது ஒரு 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 ஆர்கனைஸ்டான ஒரு விஷயம் கிடையாது, திடீர்னு ஒரு விஷயம் பற்றி தோணுறப்ப அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு நடத்திட்டு. இதில் இப்போதைக்கு நமக்கு ரொம்ப ஹாட் டாபிக் தேர்தலும் கிரிக்கெட்டும். கிரிக்கெட் திடீர்னு ஒவ்வொரு நாளைக்கு நடக்கும். நேற்றுக்கு ஒரு பெரிய கோலாகலமான ஒரு கிரிக்கெட் திருவிழா நடந்தது. ஆனால் அதெல்லாம் விட ரொம்ப சீரியஸான விஷயம் தேர்தல்ங்கிறது. ஒரு விதத்தில் நல்ல விஷயமா கடந்த சில தேர்தல்களாக நிச்சயமா இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மக்கள்கிட்ட வந்து தேர்தல் தொடர்பாக அட்லீஸ்ட் படித்தவர்களாக அல்லது இன்டர்நெட்ல இருக்கக்கூடியவர்களுக்காக, ஞானிக்கு வேற வியூ இருக்கலாம், கொஞ்சம் தேர்தலை அனலைஸ் பண்ணணும், வேட்பாளர்களை பற்றி பேசணும், கட்சிகளை பற்றி பேசணும், கட்சிகளுடைய ஃப்ரீ அல்லது மானியங்கள் பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஞானியை பற்றி பெரிய அறிமுகம் தேவையில்லை. எல்லாருக்கும் அவரை நல்லாவே தெரியும். பத்திரிகையாளர், தொடர்ந்து பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கிறவர். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கொட்டேஷன் வேணும் ஒரு நேஷ்னல் மீடியாவுக்கு அப்படின்னா ஞானியுடைய பேர் தொடர்ச்சியாக இப்போ வந்துருக்கிறத பார்ப்பீங்க. டெலிவிஷன்லேயும் தேர்தல் தொடர்பாக நிறைய கருத்துக்களை தொடர்ந்து நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த எதுவும் கொடுக்காத ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இந்த மாதிரி இன்னும் நிறைய இடங்களில் அவர் பேசிட்டு இருக்காரு நிச்சயமாக. பட் நம்மளை மாதிரி ஒரு சிலரோட தேர்தல் பற்றிய அனைத்து விஷயங்களையும் நம்ம இதுதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டாம். முதல்ல அவர்கிட்ட மேடையை விட்டுருவோம். அவர் பேசி முடிச்சதுக்கு பிறகு நம்முடைய கேள்விகளுக்கு ஞானி வந்து எதுவுமே பயந்து பின்வாங்கி ஒதுக்கக்கூடியவர் இல்லை. உங்களுடைய கேள்விக்கு உங்களுடைய கேள்வியை எதிர்கொண்டு அதற்கு பதில் சொல்லக்கூடியவர். அவர் பல கூட்டங்களில் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அதனால இன்றைக்கு ஒரு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விவாதம் நம்மளிடையே நடக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இதுக்கு மேலே பேசின நேரத்தை வீணாக்க விரும்பல. நன்றி பத்ரி. நன்றி பத்ரி. அவங்க கூட நான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நான் பேச போறதில்லை. நான் பேச போறது குறைவு தான். ஆனால் அதுக்கு பிறகு நீங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கணும். அது தொடர்ந்து நமக்குள்ள ஒரு உரையாடல் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அதிகமாக நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேசுறது ரொம்ப சுருக்கமாக தான் பேச போறேன். இந்த தேர்தல், இந்த முறை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்ட எல்லா கட்சிகளுக்குமே வந்து இது வரைக்கும் அவர்கள் சந்தித்திராத ஒரு புது தேர்தலாக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னே அவங்க யாரும் இந்த அளவுக்கு ஒரு கடுமையான தேர்தலாக அவங்க யாரும் சந்திக்கல. இந்த தேர்தல் ஏறத்தாழ இது சம்பந்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கட்சிக்குமே, குறிப்பாக பிரதான கட்சிகளுக்கு ஒரு வாழ்வா சாவா மாதிரியான நடைமுறை சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளுமே இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலில் வந்து ஜெயித்தால் அது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும், தோற்றாலும் அதே போல மிகப்பெரிய விஷயமாக இருக்குங்கிற மாதிரி. இதற்கு முன்னெல்லாம் அப்படி இல்லை. ஜெயித்தாலும் தோற்றாலும் திரும்ப அடுத்து வந்துடலாம், அல்லது அடுத்து என்ன செய்யலாம்ங்கிறது ஒரு ரெசிலியன்ஸ் ஆண்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ரெசிலியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னெல்லாம் இருந்தது. இந்த தேர்தல் வந்து எல்லாருக்குமே வந்து மிக கடுமையான ஒரு சூழ்நிலை இருக்கிறது நம்ம பார்க்கலாம். உதாரணமாக திமுக எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல திமுக பொறுத்த மட்டும் திமுகவுடைய பலம், மிகப்பெரிய பலம் என்னன்னு பார்த்தோம்னா அதனுடைய தலைவர் தான். திமுகவுடைய எந்த பலத்தையும் விட அதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம்ங்கிறது வந்து திமுகவுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி தான். அவர் சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தலாக சட்டமன்ற தேர்தலாக ஏறத்தாழ இருக்கக்கூடிய, ஏன்னா அவர் அடுத்த தேர்தல் திட்டப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவர் 90 வயதை கடந்துருவார். அந்த கட்டத்தில் வந்து அவருடைய உடல் நலம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவர் தேர்தலில் பங்கேற்க முடியும். அதிகபட்சம் ஒரு பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய இந்த தேர்தலே அவர் பிரச்சாரத்துக்கு மிக அதிகமான அளவு சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய நிலைமையில இல்லை, சுருக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் வயதை மீறி அவர் சுறுசுறுப்போடு இயங்கக்கூடிய ஒருத்தர். அவருக்கே வந்து இது வந்து ஒரு கடைசியாக இருந்து அவர் திமுக கழகத்தை தன் வாழ்நாள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு அவருக்கு இருக்கிற ஒரு கடைசி வாய்ப்பு இந்த தேர்தல்
அப்படின்னு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா முதுமை எட்டியாச்சு, 88 வயசாகிறவங்களுக்கு 90 கடந்துருவார் அடுத்த தேர்தல் போது அது ரொம்ப குஷியாக இருக்கு. திமுகவுடைய மிகப்பெரிய பலம் அவர் தாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அடுத்த தேர்தல் போது திமுகவுக்கு அவரை போன்ற ஒரு பலம் யார் இருப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி திமுக உள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. அப்ப அவர் சந்திக்கிற ஒரு கடைசியான முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல். அதிமுகவை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் வென்றால் அதிமுகவுக்கு பிரச்சனைகள் குறைவு. ஆனால் இந்த தேர்தலில் தோற்றால் அதிமுக என்கிற கட்சியுடைய கதியை அடுத்த கட்டத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகும். ஏன்னா மீண்டும் கட்சி தன்னை புதுப்பித்துக் கொள்ளவும் அடுத்த கட்டத்துக்கு வருவதற்கும் ஏதாவது வாய்ப்பு இருக்காது. அதிமுகவுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே அவருடைய தலைவர் தான். திமுகவுக்கு பலம் தலைவர்னு சொன்னா பலவீனங்கள் ஏராளமா இருக்கு. ஆனா அவர் மட்டுமே பலவீனம் திமுக சொல்ல முடியாது. ஆனா அதிமுக பொறுத்த மட்டும் அதனுடைய பலமும் சரி பலவீனமும் சரி ரெண்டுமே அதனுடைய தலைவர் தான். அதனால இந்த தேர்தல் அதிமுக தோற்குமா இருந்தா அடுத்த கட்டத்தில் அதிமுக என்கிற கட்சியே என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியா அந்த கட்சி சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில். தமிழ்நாட்டில் மூன்றாவதாக இவர்களுக்கு மாற்றுன்னு பேசப்பட்டு கடந்த காலங்களில் உருவாகி வந்த தலைவர்கள் முக்கியமா யாருன்னு பார்த்தோம்னா 2 பேரை முக்கியமா கடந்த கட்டத்தில் சொல்லலாம். ஒன்று வைகோ, இன்னொன்று டாக்டர் ராமதாஸ். இவங்க 2 பேர் தான் ஒரு கட்டம் வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வரக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுக்கான சில சின்ன கீற்று நம்பிக்கைகளெல்லாம் ஓரளவுக்கு ஏற்படுத்தினவர்கள் கூட சொல்லலாம். அவங்க 2 பேரையும் அதுக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு தலித் அரசியல் என்கிற ஒரு தனியான ஒரு அடையாளத்தோட ஒரு பெரிய அரசியல் எழுச்சி வரும் அப்படின்னு எதிர்பார்த்த போது அதன் வடிவமா வந்தவர்கள் பார்த்தோம்னா அடுத்த கட்டத்தில் தொல் திருமாவளவங்க சொல்லலாம். இந்த 3 பேருமே அடுத்த கட்டத்தில் என்ன ஆயிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த தேர்தல் நேரத்தில் ராமதாசும் தொல் திருமாவளவனும் திமுகவின் ஒரு பகுதியாகத்தான் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவருடைய அமைப்புகள் இருக்கு. ஆனால் திமுக எழுந்தால் அவர்கள் கூட எழுதுறாங்க, அவர் திமுக விழுந்தால் அவர்களும் சேர்ந்து கூட விழுறாங்கிற நிலைமை தான் இருக்கு. காங்கிரஸும் ஏறத்தாழ இதே கதியில் தான் இருக்கு. இப்போ வைகோவை பொறுத்த மட்டும் அவர் கடந்த தேர்தலுக்கு பிறகு அவர் கட்சி மெல்ல தேய்ந்து இந்த தேர்தலில் தேர்தலையே நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் போயாச்சு. அதனால இந்த தேர்தல் தான் அவர் கட்சியுடைய வாழ்வாசாமா என்று தீர்மானிக்கிறது போய் தேர்தலுக்கு முன்னாலேயே அவர் நானே இதை எல்லாத்தையும் விட்டு போயிடுறேன் அப்படின்னு அவரே விலகி போயிட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால வைகோவுடைய அரசியல் அடுத்து என்ன ஆகுங்கிறது நம்ம தனியாக விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி அடுத்து பார்த்தோம்னா இவர்களுக்கு அடுத்து லேட் இன்டர்ன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் விஜயகாந்த் தான். விஜயகாந்த் தான் திமுக அதிமுக 2 பேருக்கும் நான் தான் மாற்று அப்படின்னு பகிரங்கமா முன்வைத்து அதையே ஒரு தன் கட்சிக்கான முழக்கமா முன்வைத்து கட்சியை வளர்த்தவர்னு சொல்லலாம். அப்படி வளர்த்து 5%, 8%, 10% வரைக்கும் வாக்குகளை அவரால் அடைய முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கடந்த கால சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த தேர்தலையும் தொடர்ந்து தனியாக இருந்து போட்டியிட்டு அந்த 10% 15% ஆக்கி இதற்கு அடுத்த தேர்தலில் ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தனி சக்தியாக வளர்வதுங்கிற மாதிரியான ஒரு போக்கை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த தேர்தல் அவர் இந்த யாரோடு ஒரு பெரிய கட்சியோடு கூட்டு சேர்ந்துதான் அடுத்த கட்டத்துக்கு தான் போக முடியுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள அவரே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கிற போது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்தி கொண்டவர் அந்த அடிப்படையில் அதிகபட்சம் 10% வரைக்கும் வாக்குகளை திரட்ட முடிந்தவர் அதை தக்க வைத்துக் கொள்வாராங்கிறத அந்த தேர்தலில் மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. என்னுடைய கணிப்பில் அவர் அதில் பாதியை தக்க வைத்துக் கொண்டாலே அது பெரிய சாதனைன்னு தான் நான் கருதுவேன். ஏன்னா அவருக்கு கிடைச்ச 10% வாக்குல என்னுடைய மதிப்பீட்டில் குறைந்தபட்சம் 5%ஆவது திமுக அதிமுக 2 வேண்டாம் என்று கருதக்கூடிய வாக்குகள் தான் இருந்திருக்கு அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. அது 5 தானா இல்லை 7 அல்லது 3 அப்படிங்கிறதுனால தேர்தல் முடிவுகள் அடுத்து வரும்போது நமக்கு அதனுடைய பர்சன்டேஜ் என்னென்ன அசஸ் பண்ண முடியும். இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலில் என்ன நடக்குதுன்னா விஜயகாந்துடைய அரசியல் அமைப்புக்கு கூட அடுத்த கட்டத்தில் அரசியல் இருக்கா இல்லையா என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தலா விஜயகாந்துக்கு இருக்கு. ஆகிய சம்பந்தப்பட்ட மேஜர் பிளேயர்ஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரி அத்தனை பிரதான கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தலாக தான் இருக்கு. மக்களுக்கு நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எப்பவுமே தேர்தல் எல்லாமே லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் தான். அதாவது இது ஃப்ரைங் பேன் டு தி ஃபயர் அப்படின்னு சொல்ற மாதிரி வானலியா அடுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜம்ப்ஸா மட்டும்தான் மக்களுக்கு எப்பவுமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துருக்குங்கிறத பார்க்கணும். ஆனால் அந்த கட்சிகளுடைய பார்வையிலிருந்து கட்சிகளுடைய நிலைமை என்னன்னு அசஸ் பண்ண போது
இது ஒரு பெரிய வாட்டர் ஷெட் எலெக்ஷன் சொல்றது போல இது தமிழ்நாட்டு தேர்தலில் மிக மிக முக்கியமாக அடுத்து 10 ஆண்டுகளுக்கு அரசியலை போக்கியே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கிறது. ரொம்ப அடிப்படையில் இந்த தேர்தலில் இதற்கு முந்தைய தேர்தல்களுக்கு ரொம்ப முக்கியமான வேறுபாடு பார்க்கக்கூடிய தேர்தல். நான் தனிப்பட்ட முறையில் தேர்தலில் வந்து 1971ஆம் ஆண்டு தேர்தல் என்று தேர்தலில் பார்த்துட்டு வரேன். 1971ன்னு சொன்னால் இப்போ 40 வருடம் ஆகுது. 1971 நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். மாணவனாக இருந்த போது நான் அரசியலில் ஈடுபட்டிருந்த நேரம் அது. அப்போ நானே நேரடியாக ஒரு பங்கேற்பாளனாகவே அந்த தேர்தலை பார்த்துருக்கேன். அதன் பிறகு நான் கட்சி அரசியல் நேரடி ஈடுபாடு இல்லாமல் வெளியில் வந்துட்ட பிறகு நிருபராக பத்திரிகையாளராக தேர்தல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். பிறகு 87லேருந்து 89 அந்த 2-3 ஆண்டுகளில் மீண்டும் நான் நேரடி கட்சி அரசியலில் ஈடுபட்ட காலகட்டம் அது. அந்த கட்டத்தையும் தேர்தலில் பார்த்துருக்கேன். பிறகு கட்சி அரசியலுக்கு வெளியில் வந்திருக்கிற சூழ்நிலையும் தேர்தலை பார்க்குறேன். தொடர்ந்து இந்த தேர்தலை பார்க்கிற போது இதற்கு முன்பெல்லாம் தமிழ்நாட்டு தேர்தலுடைய போக்குகளை பார்க்கிற போது தமிழ்நாட்டு தேர்தலுடைய நடக்கிற முறைகளே வேற ஒரு விதமாக பார்ப்போம். எப்படின்னா வாக்குச்சீட்டு தாளில் வழங்கப்பட்ட காலகட்டம் வரைக்கும் ஒன்று, அதன் பிறகு மின்னணு இயந்திரங்கள் வந்த பிறகு இன்னொன்று அப்படின்னு அதையும் பிரித்து பார்க்க வேண்டியது நினைக்கிறேன். ஒரு எலெக்ஷன் இப்படிலாம் கூட ப்ரீ போஸ்ட் அப்படின்னு பார்க்க முடியுமான்னா அப்படி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு பேலட் பேப்பர் காலகட்டம், பேலட் பேப்பர் போயிட்டு மின்னணு இயந்திரம் வந்த காலகட்டம் பிரித்து பார்க்கும்போது பேலட் பேப்பர் இந்த காலகட்டம் வரைக்கும் தான் தேர்தலில் வாக்குப்பதிவு தினத்தன்றும் எண்ணிக்கை தினத்தன்றும் வன்முறைகள் நடப்பதுங்கிறது முழுக்க முழுக்க பேலட் பேப்பர் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் பிரதானமாக பார்க்க முடியுது. மின்னணு இயந்திரம் வந்த பிறகு வன்முறை இல்லைன்னு சொல்லல, அது அளவு மிக கணிசமாக குறைஞ்சு போயிட்டு தான் பார்க்கணும். அந்த பூத் கேப்சரிங், பெட்டியை தூக்கிட்டு போகிறது, அப்புறம் ஏற்கனவே முன்கூட்டியே பேலட் பேப்பர் தயார் பண்ணி மொத்தமாக கொண்டு பெட்டிக்குள்ளே போட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து போஸ்ட் பேலட் பேப்பர் சிச்சுவேஷனில் இல்லை. மின்னணு இயந்திரங்கள் வந்த பிறகு பெருவாரியாக இல்லைங்கிறது பார்க்கணும். ஆனால் வயலன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி மணி பவர் என்பது வந்தது இந்த மின்னணு இயந்திர காலகட்டத்துக்கு பிறகுதான். மணி பவர் டைரக்டாக முக்கியமான ஒரு பங்கு வகிப்பதுங்கிறத வந்து பார்க்குறோம். இப்போ திருமங்கலம் தேர்தல் தான் அது எப்போவுமே அது ஒரு மாதிரி அது இந்த காலத்தில் டிக்ஷனரிக்குள்ளே கும்பகோணம்ன்றது டிக்ஷனரிக்குள்ளே ஏறின மாதிரி என்ன திருமங்கலம் டிக்ஷனரிக்குள்ளே ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். திருமங்கலம்னா இதான் அர்த்தம்னு ஒரு அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்கிற மாதிரி, ஐயம்பேட்டை அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிற மாதிரி திருமங்கலத்துக்கு ஒரு அர்த்தம் வந்துருச்சு, டிக்ஷனரி மீனிங் மாறி போய். ஆனால் இந்த மணி பவர் பாக்கெட்ல ரொம்ப முக்கியமா இந்த தேர்தலில் தான் இந்த திருமங்கலம் ப்ராசஸ் மெத்தடாலஜி இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் மிக கடுமையான ஒரு ப்ராசஸை கையாடுறதை இந்த இடத்துல பார்க்கணும். காஞ்சிபுரத்திலையும் கும்மிடிப்பூண்டிலையும் நடந்த இடைத்தேர்தல் போதும் இதே போல ஒரு போக்கை நம்ம பார்த்தோம். அப்போ தேர்தல் ஆணையத்தில் முதல்ல நினைவு இருக்கான்னு தெரியல, ராவ்னு ஒரு அதிகாரி இருந்தார். ராவ் மிக கடுமையாக காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலின் போது இப்போ நடக்கக்கூடிய இதே அளவு கெடுபிடிகளோட அவர் அங்கேயும் செயல்பட்டார். அப்போ வந்து இதே மாதிரி காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டியில் பணத்துடைய ரோலை குறைப்பதற்கான ஒரு பெரிய முயற்சி நடந்தது. இந்த மாதிரி பெருமளவு அதில் தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்றிருக்கிறத நான் முழுமையாக சொல்ல மாட்டேன். பெருமளவு நிச்சயமாக தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருக்கு. அப்போ இந்த எலெக்ஷனில் தீர்மானிக்கப்படுற விஷயங்களை பணபலம் வந்து உடனே ஒரு முக்கியமான ஃபேக்டராக தான் போஸ்ட் பேலட் பேப்பர் எலெக்ஷன்ஸில் இருந்துகிட்டு இருக்கு. இதான் ஒரு ஓவர் வியூ ஆஃப் அவர் எலெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா இப்படிதான் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதன் பிறகு வந்து தேர்தலில் முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா பல இடங்களில் பல சந்திப்புகளில் பல பத்திரிகையாளர்கள் அல்லது சேனல்கள் எங்கிட்ட கருத்து கேட்கிற போதோ அல்லது கூட்டங்களை பேசும்போதெல்லாம் திரும்ப கேள்விகள் ஒன்று வரும். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரம் இந்த தேர்தல் முடிவை தீர்மானிக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அது இந்த தேர்தலில் எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தல் போது ஏதாவது ஒன்று சொல்லி கேட்பதுங்கிறது மீடியா பத்திரிகைக்கு வந்து they need to peg a story around something. அவங்க பத்திரிகை ரிப்போர்ட்டிங்க ஏதோ ஒரு விஷயத்தோட சேர்த்து கட்டித்தான் அதை எழுத முடியும். அதன் காரணமாக இந்த சிங்கிள் ஃபேக்டரை எப்போவுமே முன்வைக்கிறத மீடியா தாங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஆஸ் எ மீடியா ப்ராக்டிஷனர் ஒரு 40 வருட காலமாக மீடியாக்குள்ளே இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு சிங்கிள் விஷயங்களுக்குள்ள ஆனால் நடைமுறையில் நான் அப்சர்வ் பண்ணுறதுன்னா எல்லா தேர்தலுமே மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் தான் வேலை செய்யுது அப்படிங்கிறது என்னுடைய தீர்மானமான முடிவு. எந்த தேர்தலும் ஒரு சிங்கிள் ஃபேக்டரில்
தீர்மானம் ஆகிறது இல்லை, முடிவுகள் தீர்மானிக்கப்படுறதில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் சொல்லும்போது பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. இலவசங்கள் தீர்மானிக்குமானா இலவசங்களும் தீர்மானிக்கும், 2G ஸ்பெக்ட்ரம் தீர்மானிக்குமானா ஸ்பெக்ட்ரமும் தீர்மானிக்கும், அப்படிதான் நம்ம பதில் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் தீர்மானிக்கும்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேண்டிடேட் தீர்மானிப்பாங்க, அந்த தொகுதியில் அவரோட ரோல் என்னன்றது தீர்மானிக்கும், ஜாதி அமைப்பு தீர்மானிக்கும், இப்படி பல்வேறு அம்சங்கள் வந்து தீர்மானிக்கும். அதனால மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் ஒரு தேர்தல் முடிவை எப்பவுமே தீர்மானிக்க நினைக்கிறேன். பொதுவாகவே இதை நம்ம பார்க்கலாம் மீடியாவில், பத்திரிகை தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பற்றிலாம் எழுதுவாங்க. தேர்தலுக்கு முன்னால சிங்கிள் ஃபேக்டர் தேடிக்கிட்டே இருப்பாங்க. தேர்தலுக்கு முன் கவரேஜில் பார்த்தா இந்த சிங்கிள் ஃபேக்டர் என்ன, இந்த தேர்தலை தீர்மானிக்க போற சிங்கிள் ஃபேக்டர் என்ன தீர்மானிக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச பிறகுதான் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் கேம் இன்டு ப்ளே அப்படின்னு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பற்றி அது பிறகுதான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால தேர்தலை ஒரு சிங்கிள் ஃபேக்டரை நாம் பார்க்க வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. இனி நம்ம ஸ்பெசிபிக்ஸ் பற்றி விவாதிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஓப்போடு ஞானிக்கு தான் எல்லாருக்கும் பழக்கம். 49 ஓ பற்றி ஒரு இங்கே இருக்கவங்களுக்காக கேட்குற என்ன சொல்லுங்க. ஆக்சுவலாக ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது 49 ஓ போடுதுன்னு சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? 49 ஓ பற்றி இங்கே தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? 49 ஓ தெரியாதவங்க யாராவது தான் கேட்குறீங்க இந்த சபையில்? 1 2 நிஜமாவே தெரியாதா? 49 ஓ பற்றி பரவாயில்ல, இருந்தாலும் இந்த சபையில 100க்கு 100 49 ஓ பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நம்பினேன். 2ங்கிறது நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 49 ஓ வந்து 1961ஆம் வருடத்துடைய தேர்தல் விதிமுறைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரிவு, 49ஆம் பிரிவில் ஓ செக்ஷன். அது வந்து வாக்காளருக்கு ஒரு உரிமையை கொடுக்குது. என்னன்னா, போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யாருக்குமே வாக்களிக்க விரும்பாவிட்டால் நான் இந்த தேர்தலில் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதை வாக்காளர் பதிவு செய்வதற்கான உரிமை. இதுதான் 49 ஓ. ப்ரிசைஸ்லி வந்து இந்த வாக்காளர்கள் யாருக்குமே நான் ஓட்டு போட விரும்பவில்லை என்கிற போது நான் இந்த தேர்தலில் வாக்களிக்க விரும்பவில்லைன்னு பதிவு செய்வேன். இதுதான் நான் வந்து இந்த உரிமை 61 ஆண்டு சட்டத்தில் அந்த விதிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்து ஒரு 7-8 வருஷம் முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரியப்படுத்தியவர் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பலமான ஏகே வெங்கட சுப்ரமணியம் அவர்கள். அவரை மூலம் தான் நான் வந்து இதை பற்றி மூல தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு நான் தீர்ந்த போது இதை பற்றி எழுத போனீங்கன்னா அதன் பிறகு தொடர்ந்து இது தொடர்பான கருத்து பரப்பல்ல நானும் நண்பர்கள் நடைபெறும் ஈடுபட்டுருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆர்வலர்கள் இதை பற்றி பிரச்சாரம் செய்கிறாங்க. 49 ஓ இதுக்கு மேலே சட்டத்தில் அதுக்கு என்ன இடம் இருக்குன்னா, இப்போ இருக்கிற சட்டம் அதுக்கு மேலே வேற எந்த இடமும் இல்லை. 49 ஓகள் நாம் நம்முடைய வாக்கை அளிக்க விரும்பவில்லை என்பதை சென்று வாக்குச்சாவடியிலே பதிவு செய்வதற்கான உரிமை அது. இதன் விளைவு என்ன நடக்கும் பார்த்தோம்னா, முதல் விளைவு வந்து நம்முடைய ஓட்டை இன்னொருத்தர் போட முடியாது, அதை நாம் தடுக்கிறோம். கள்ள ஓட்டை தடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 2 தேர்தலில் எனக்கே நடந்திருக்கு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால நான் போய் ஓட்டு போட போறதுக்கு முன்னால என் ஓட்டை வேற யாரும் போட்டாங்க. அப்பெல்லாம் ஓட்டர் ஐடென்டி கார்டெல்லாம் வரல அந்த காலகட்டத்தில். என் ஓட்டை வேற யாரும் போட்டுறாங்க. அதை விட இன்னும் கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. அங்கே போய் நான் பூத் வந்து நான் குடியிருக்கிற பகுதி, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் தெரிஞ்சவங்க தாங்கிற போது நாங்கள் போன போதே போட்டாங்கன்னு நான் வெளியில் டெண்டர் ஓட்டுன்னு ஒரு முறை இருக்கு. அது பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, உங்கள் ஓட்டை ஏற்கனவே ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தால் நீங்கள் தான் அந்த நபர் அப்படின்னு உங்களால் நிரூபிக்க முடிந்தால், சரியான நபர் நீங்கள் தான், தப்பான ஆள் யாரோ ஓட்டு போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு குற்றச்சாட்டு முடிஞ்சால், அப்போ நீங்கள் நான் சரியான நபர் நிரூபித்து உங்கள் ஓட்டை நீங்கள் பதிவு செய்து விட்டு வருவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கு. அந்த ஓட்டுக்கு பேர் தான் டெண்டர் ஓட்டு. அந்த ஓட்டை எப்போ எடுத்துக்குவாங்கன்னா, டை வரும்போதோ வேற பிரச்சனை வரும்போதோ இந்த ஓட்டெல்லாம் கணக்கில் எடுத்து என்ன வேண்டும்னு விதிகளில் இருக்கு. இந்த மாதிரி டெண்டர் ஓட்டு போடுறதுன்னு அதுக்கு பேர். அதனால நம்ம ஓட்டை கள்ள ஓட்டை இன்னொருத்தர் போட்டிருந்தாலும் நம்ம போய் நம்ம ஐடென்டிட்டியை நிரூபிக்க முடிந்தால் நான் ஓட்டு போட்டு வரலாம். அதனால அந்த மாதிரி நான் டெண்டர் ஓட்டு 2 தடவை போட்டிருக்கேன். ஓட்டு வெளில வரும்போது கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிகளில் ஒரு கட்சியை சேர்ந்தவரை கிட்ட வந்து அதோட சொல்லியிருக்காரு, நம்ம ஆளுதாங்க போட்டான், நீங்க கண்டிப்பா போங்க. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்கிற போது என்கிட்ட வந்து என் ஓட்டு நான் சாயந்தரம் வரைக்கும் வரலான்னு உடனே நம்ம பசங்க போட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னவங்கலாம் இருக்காங்க. என்ன அதனால இந்த கள்ள ஓட்டு போடுற இந்த விஷயத்தை பெருவாரியாக
ஐடி கார்டும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்த பிறகு ஓரளவு குறைஞ்சிருக்கு. 49 ஓம் முற்றாக அதை வந்து இல்லாமல் பண்ண முடியும். நான் போய் நம்முடைய ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா வீட்டில் இருந்தோம்னா நிச்சயமா நம்ம ஓட்டை நம்ம விருப்பம் இல்லாமல் வேற யாரும் போட்ட முடியுங்கிற போது அதை தடுக்க 49 ஓம் நிச்சயமாக பயன்படும். அது ஒண்ணு. ரெண்டாவதாக தியரிட்டிக்கலி 49 ஓம் பற்றி பேசுவோம். இது வந்து தியரி தான். என்ன தியரிட்டிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருவாரியா நம்முடைய தேர்தல் முறையிலே போல இருக்கு. நான் நீண்ட காலமாக ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் முறை தான் வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பல இடங்களில் எழுதியிருக்க பேசியிருக்கேன். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை தான் தேர்தல் முறையாக மாற்ற வேண்டும். நம்முடைய இப்போதைய சிம்பிள் மெஜாரிட்டி முறை, யார் முதல்ல தாண்டி ஓடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறதுங்கிற அந்த முறை இருக்குல்ல, அதை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். காரணம் இந்த ஓட்டு முறையில் இருக்கக்கூடிய ஓட்டுல அதிக ஓட்டு போலான ஓட்டுல அதிக ஓட்டு வாங்கினவர் வென்றவராக கருதப்படாத போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வடசென்னை தேர்தலில் நடந்துச்சு. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னா, ஜெயித்த வேட்பாளர் பெற்ற ஓட்டுகளை விட அந்த தேர்தலில் ஓட்டே போடாதவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஒட்டுமொத்தமான போலிங் பர்சன்டேஜ்ல யாரெல்லாம் ஓட்டு போடவே போகலைங்கிற எண்ணிக்கை இருக்குல்ல, அந்த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வின்னிங் கேண்டிடேட்டை விட அதிகமாக இருக்கு. இது பெருவாரியா பல தொகுதிகளே சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த ஓட்டு போடாதவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க போட விருப்பம் இல்லைன்னா அது ஒரு 5% பேர் அதிகபட்சம் என்னுடைய கருத்துல மிகவும் வயது முதிர்ந்தவர்கள், உடல்நலம் கூடியவர்கள், அந்த நேரத்தில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், இப்படி ஒரு 5% ஒதுக்கிட்டாலும் கூட மீதி பேர் போடாத காரணம் வந்து நம்ம ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அப்பத்தி அப்படிங்கிற ஒரு, அது என்னென்ன அப்பத்திக்கு சரியான தமிழ் வார்த்தை என்னன்னு சொல்ல, எனக்கு என்னன்னு சொல்றது அப்பத்திய தமிழ்ல என்னன்னு சொல்றது? அலட்சியம் இல்ல, அலட்சியம் வந்து இன்டிஃபரன்ஸ். அப்பத்திய வந்து இன்னும் ஒரு துல்லியமான சொல்ல நாம் தமிழ்ல கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். என்ன, அதை வந்து விரக்தின்னு சொல்ல முடியாது, விரக்தின்னு முழுக்க சொல்ல முடியல இல்ல. அந்த மாதிரி காரணங்களால போடாத இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் 49 ஓட்டு போட்டா என்ன சிக்கல் வருதுன்னு பார்ப்போம். தியரிட்டிக்கலா என்ன சிக்கல் வர முடியல. ஒரு ஜெயித்த வேட்பாளர் வாங்கிய ஓட்டை விட அதிக ஓட்டு 49 ஓட்டு இருந்தால் நிச்சயமா நீதிமன்றத்துக்கு போய் இந்த தேர்தல் திரும்ப நடக்கணும்னு கேட்கலாம். ஏன்னு கேட்டா 49 ஓட்டு போடுகிறவர்கள் எல்லா வேட்பாளரையும் நிராகரிக்கிறாங்க. அதுல ஜெயித்தவர் என்று சொல்லப்படுபவரும் உள்ளடங்குகிறார். அதாவது நின்ற வேட்பாளர்களில் அதிக ஓட்டு வாங்கியவர், அவர் ஜெயித்தவரும் சொல்ல முடியாது, நின்றவர்கள் அதிக ஓட்டு வாங்கினவர், அவரும் வந்து நிராகரிக்கப்படுறாங்க. அடிப்படையில் இந்த தேர்தலை திரும்ப நடத்தணும்னு சொன்னா என்ன நிவாரணம் கிடைக்க முடியும்? வாட் கைண்ட் ஆஃப் ரெமெடி இஸ் பாசிபிள் அப்படின்னா ஒரே ஒரு ரெமெடி தான் பாசிபிள். இந்த நின்ற கேண்டிடேட்ஸ் யாரும் திரும்ப நிற்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ரிஜெக்டட் பை தி எலக்டரேட். வாக்காளர்கள் அவங்க எல்லாரும் நிராகரிச்சிட்டாங்க நின்ற வேட்பாளர்கள். நம்ம ரொம்ப முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். நம்முடைய தேர்தல் சட்டத்தின் கீழ் நாம் கட்சிகளை தேர்ந்தெடுக்கவில்லை. நம் தேர்தல் சட்டத்தின் கீழ் நாம் வேட்பாளர்களை தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம வந்து எலெக்ட் பண்றது கேண்டிடேட்ஸ் தான், நம்ம பார்ட்டிஸ் எலெக்ட் பண்ணல. இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஒரு கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுனால அவங்க ஒன்று சேர்ந்துட்டு இந்த கட்சி என்று அறிவிக்கிறாங்க. ஆனால் ஓட் போடும் போது நம்ம கேண்டிடேட்டுக்கு தான் ஓட் போடுறோம். அப்ப இந்த கேண்டிடேட்ஸ் பூராவே நம்ம ரிஜெக்ட் பண்றோம். 49 ஓல அந்த எண்ணிக்கை பெருவாரியா வந்தால் அப்ப அத்தனை கட்சிகளும் மீண்டும் வேறு வேட்பாளர்களை நிறுத்த வேண்டிய கட்டாயம். இதான் தியரிட்டிக்கலா பாசிபிலிட்டி 1. அப்ப அது கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஒன்று ஏற்படுத்துது. இது நீதிமன்றத்துக்கு போய் மட்டுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை. சரி, இப்படி 49 ஓவே அந்த அளவுக்கு பெரிய அளவில் போடுற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. இப்ப இல்லை, இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த வாய்ப்பு இல்லை. ஏன் இப்ப இருக்க சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை 49 ஓ எனக்கு வாக்களிப்புக்கான அரசியல் சட்ட உரிமைக்கு விரோதமாக தான் அது இருக்கு. காரணம் என்னன்னா, அரசியல் சட்டம் எனக்கு வந்து ரகசிய வாக்களிப்பு உரிமையை கொடுத்தது. நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு யாருக்கும் தெரியாமல் நான் ரகசியமாக வாக்குப்பதிவு செய்ய உரிமை எனக்கு கொடுத்திருக்கு. ஆனால் 49 ஓவை இப்போது நான் ரகசியமாக பதிவு செய்ய முடியாது. 49 ஓவை போடணும்னா நாங்கள் போய் வாக்குச்சாவடியில பகிரங்கமாக தான் செய்ய வேண்டிய கட்டாயம். எப்படி பகிரங்கமாக செய்யணும்னா, இந்த 49 ஓ பத்தி இருக்கிற வேற ஒரு குழப்பத்தையும் நாங்க தெளிவுபடுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது காரணம் வந்து இந்த சட்டங்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏன் இந்த லீகல் லாங்குவேஜ் எல்லாம் நமக்கு புரியாத மாதிரி ஒரு மொழியில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி புரியாத மொழியில இருந்தால் தான் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் வழக்கு நடத்த முடியும் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இதே விதிகள் எல்லாம் புரியுற மொழியிலையும்
உருவாக்க முடியும். புரியுற மொழியில உருவாக்கிட்டா மக்களுக்கே சட்டங்கள்லாம் புரிஞ்சிடும். மக்களுக்கு சட்டங்கள் புரியாம இருந்தா தான் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் வாழ்க்கை நடத்த முடியும். அதனாலதான் அதுக்குன்னே ஒரு மொழியை உருவாக்குற மாதிரி அரசாங்கமும் சில மொழிகளை உருவாக்கி வச்சிருக்கு. அது கீழே ஃபார்ம் 17A அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு மனசுல தோணுது? அது சொன்னோம்னா உங்க மனசுல என்ன தோணுது? ஃபார்ம் 17A அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம ஃபார்ம்ன்ற சொல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு பழகி விண்ணப்ப படிவம் ஒரு ஃபார்ம்னா ஒரு தாள் கொடுப்பாங்க, நம்ம நிரப்பி தரணும் அப்படின்னு தான் நம்ம மனசுல ஊறி இருக்கு. ஆனா அரசாங்கத்துல ஃபார்ம்னு சொன்னா அது வந்து தாள் அல்ல. ஃபார்ம்னு சொன்னா ஒரு வடிவம், அவ்வளவுதான். படிவம் அல்ல, வடிவம் என்ன அது. அதனால இந்த ஃபார்ம் 17A கீழே தான் 49O நம்ம பதிவு செய்யணும். ஃபார்ம் 17A என்னன்னு நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த பூத்லயும் அது வந்து சீட்டா கிடைக்காது, தாளா கிடைக்காது. நம்ம போன உடனே வாக்குச்சாவடிக்கு நம்ம பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு இருக்குன்னு ஊர்ஜிதமான உடனே நம்ம வந்து ஒரு நோட் புக்ல கையெழுத்து போட சொல்றாங்க. அந்த நோட் புக்கு தான் பேரு ஃபார்ம் 17A. அந்த லெட்ஜர், அந்த ரெஜிஸ்டருக்கு தான் பேரு ஃபார்ம் 17A. இப்ப அந்த லெட்ஜர்ல நம்ம கையெழுத்து போட்ட உடனே நமக்கு வாக்களிக்க அனுமதி கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம விரல்ல மை வைக்கிறது அடுத்த கட்டம். இதன் பிறகுதான் போய் பட்டன்ல போட்டு போடணும். இந்த விரல்ல மை வைத்த உடனே தான் 49O போட விரும்புபவர் சொல்ல வேண்டும், இல்ல நான் 49O பதிவு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி என்ன செய்யணும்னு அவர் கேட்டுட்டு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கையெழுத்து போட்ட நோட் புக் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் 17A, அதுல நம்ம கையெழுத்துக்கு பக்கத்திலேயே அடுத்த காலம் இருக்கு. அதுல 49O நம்ம எழுதணும். எழுதிட்டு இன்னொரு கையெழுத்த பக்கத்துல போடணும். போட்டா 49O போட்டாச்சு. இதான் 49O பதிவு செய்யற முறை. வேற முறைகளே கிடையாது. இந்த முறையில் தான் 49O பதிவு செய்யணும். தனி சீட்டோ தனியான விண்ணப்ப பாரமோ தனியாக நிரப்புவதோ எதுவுமே கிடையாது. இதான் 49O மெத்தடாலஜி. சேர்ந்ததையும் இன்னொரு நீங்க 49O போட்டுருக்கீங்க, அது கரெக்டானு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நேற்று நான் பேப்பர் படிக்கிற கூட வந்து சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன், நீங்க வந்து 49O போடும்போது எந்த வேட்பாளர் எந்த வேட்பாளருக்கு ஏன் போட விரும்புகிற கருத்து நீங்க சேர்த்து எழுதி போடணும். அந்த கருத்தை வந்து நாளைக்கு எடுத்து தேவைன்னா எலெக்ஷன் கமிஷன் பற்றி ஏதாவது அது கமெண்ட்ஸ் பண்ணிருந்தா அதை எடுத்து அந்த அந்த கருத்து சொன்னவர்கிட்ட போய் பேட்டி எடுத்து என்ன சொல்றீங்க ஏன் சொல்றீங்கன்றத விரும்பணும் 49O போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? சம்பர் எலெக்ஷன் கமிஷனர் யாரும் தெரியல. தேர்தல் ஆணையர் சொல்லியிருந்தாதான் அவர் அந்த பதவியில் இருக்கவே தகுதியற்றவர், உடனடியாக அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டியவர். ஏன்னா சட்டத்தின் அந்த மாதிரிலாம் ஃபார்மும் கிடையாது, நிரப்புறதும் கிடையாது. அதை எடுத்து அந்த ப்ராசஸ்ல இருந்து கருத்துக்கள் எல்லாம் திரட்டி அந்த கருத்துக்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுங்கிற மாதிரியான எந்த வடிவமும் அதில் கிடையாது. அதனால அது முழுக்க தவிர நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட அந்த ப்ராசஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த ப்ராசஸ் தான் போடணும். நான் 2 முறை 49O பதிவு பண்ணியிருக்கேன். நான் 2 முறை இந்த முறையில் தான் பதிவு பண்ணியிருக்கேன். இதுதான் மெத்தடு. நான் இந்த 49O பதிவு பண்ண அதே நேரத்தில் பல்வேறு ஊர்களிலிருந்து நண்பர்கள் ஃபோன் பண்ணி அங்கங்க வாக்குச்சாவடிகளில் குழப்பம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, என்ன செய்யறது தகவல் கேட்ட போதெல்லாம் இந்த போன்லயே நான் அந்த தகவலை சொல்லி அவர்களும் இதே போல பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் முறை. இந்த முறையை வந்து A.K. வெங்கட சுப்பிரமணியனிடம் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டோம். நரேஷ் குப்தா தேர்தல் அதிகாரியாக இருந்த போது நரேஷ் குப்தா கிட்டே ஊர்ஜிதப்படுத்தியாச்சு. இதெல்லாம் விட மேலாக சென்ற சட்டமன்ற தேர்தலின் போது நரேஷ் குப்தா தேர்தல் அலுவலர்கள் அத்தனை பேருக்கு நடத்தின வகுப்பில் 49O எப்படிங்கிற இந்த ப்ராசஸ் பத்தி தனியா ஒரு கிளாஸே எடுத்தாங்க. அந்த வகுப்புலயே வந்து அந்த அதிகாரிகளுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு அது சொல்லித்தரப்பட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க வந்து 49O போடுங்க அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல ஓட்டு போட விரும்பலைன்னா 49O போடுங்கன்னு சொல்றீங்களா? நான் எல்லாரும் ஓட்டு போடுங்கன்றதான் முதல்ல சொல்றேன். திரும்ப நான் சொல்றேன்னா எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஏன் சொல்றேன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். எனக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சு இந்த ஜனநாயகத்துக்கு மாற்றாக வேற எதுவும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜனநாயகத்தின் மூலம் தான் நாம் எந்த அடுத்த கட்டத்துக்கு போவதாலும் போக வேண்டிய சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம். இதுல எவ்வளவு பற்றாக்குறைகள் கோளாறுகள் இருந்தாலும் இதன் வழியாகத்தான் நம்ம சமூகத்தை மாற்றி வைக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்போ இதுல நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் ஜனநாயகத்திற்குள்ள தேர்தலில் இருக்கிற ஓட்டு தான். அந்த ஓட்டை நாம் நிச்சயமா போய் போடணுங்கிறது என்னுடைய வற்புறுத்தல். அப்படி போடும்போது யாருக்கும் போட விரும்பாதவர்கள் 49O போடுவேன். அதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த கேள்வி. ஆன் பண்ணி ஹலோ
இல்ல பல தேர்தல்கள்ல ஒரே காரணி தான் முடிவை தீர்மானித்திருக்கு திரு ஞானி அவர்கள். உதாரணமாக போபால் சூழல், ராஜீவ்காந்தி மரணம், எம்ஜிஆர் மரணம், இந்திரா மரணம், எழுந்தீங்கன்னா உங்களை கேப்சர் பண்ண வசதியா இருக்கும். இந்திரா காந்தி மரணம், போபால் சூழல், அந்த விஷயங்கள் தான் தேர்தலை தீர்மானிச்சிருக்கு. இப்போ இந்த தேர்தல் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண தேர்தலாக தான் தெரியும். 2G மேட்டர் தான் மெயினாக ஒரு காரணியாக இருக்கு. இதே 2Gக்கு முன்னால் தேர்தல் நடந்திருந்தா அது வேற மாதிரி முடிவுகள் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2010 மேல இதே தேர்தல் நடக்கல. ஒரே காரணி, ஒற்றை காரணி நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுல நம்ம கூட கருத்து மாறுபாடு இருக்கு. நான் வந்து அந்த தேர்தல்கள கூட அந்த ஒற்றை காரணிகளால நடக்கல அப்படின்னு என்னால வாதாட முடியும். அந்த ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய எலெக்ஷன் அனாலிசிஸ் எடுத்து படிச்சீங்கன்னா அந்த அனாலிசிஸ்ல அந்த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் என்னங்கிறது ஒவ்வொரு ஆவணங்களையும் நீங்க பார்க்கலாம். ஆர்கிவ்ஸ்ல எல்லா மீடியா ரிப்போர்ட்ஸ்லையும் நீங்க பார்க்கலாம். பல்வேறு பத்திரிகை அந்தந்த ஆண்டு தேர்தல் இருக்கு இல்லையா, நீங்க சுட்டி காட்டின தேர்தல், எம்ஜிஆர் மரணம், ராஜீவ் மரணம், போபஸ் ஊழல், அந்த தேர்தல்கள் எல்லாவற்றிலுமே போஸ்ட் எலெக்ஷன் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வேலை பண்ணிருக்குன்னு பதிவாயிருக்கு, அனலைஸ் ஆயிருக்கு. அதனால சிங்கிள் ஃபேக்டர் கிடையாதுங்கிறது என்னுடைய தீர்மானமான உள்ளது. ஆனால் பல்வேறு சிங்கிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது என்னென்ன ஃபேக்டர்னு பேசுவோம். ஆனால் இந்த தேர்தல் 2G ஸ்பெக்ட்ரம் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். அதுதான் நான் சொல்றேன். ஆன் பண்ணீங்க. இப்போ 49 ஓ போடுறது சொன்னீங்க. இப்போ நான் ஓட்டு போட விரும்பலைங்கிறப்போ ஆல்ரெடி பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுவாங்களா, இல்லை நம்ம கையெழுத்து போடுறதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பேலட் மிஷின் ஆக்டிவேட் பண்ணுவாங்களா? எப்படி? இல்லை, நம்ம கையெழுத்து போட்டுட்டு விரல மை வச்ச பிறகு அதுக்கு பிறகுதான் அவங்க மிஷினை ஆக்டிவேட் பண்ணணும். அதான் ப்ரொசீஜர். நம்ம வந்து கையெழுத்து போட்டு நமக்கு வாக்குச்சீட்டு இது உண்டு, உரிமை உண்டு அப்படின்னு நம்ம பெயரை அவங்க நினைவு அங்கே இருக்கான்னு செக் பண்ணிட்டு கையெழுத்து போட சொல்லும்போது கையெழுத்து போட்டு மை வைத்த பிறகுதான் ஆக்டிவேட் பண்ணணும். அந்த மை வைக்கிற போது நம்ம சொல்லணும், ஆக்டிவேட் பண்ண வேணா நான் 49 போட போறேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் ப்ரொசீஜர். போன தடவை எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் கேட்டேன், பட் அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியல. இல்லை, அது தெரியல மட்டும் இல்லை, 2-3 விஷயம் இருக்கு. வேண்டுமென்றே குழப்புவது, வேண்டுமென்றே திசை திருப்பி அனுப்புவது, தெரியாமலே இருப்பது எல்லாமே நடந்துச்சு. என்ன அது உண்மை. அந்த மாதிரி இதுல என்ன பண்ணி நம்மளோட இல்ல, அது மாதிரி இதுல என்ன பண்ணணும்னா 2-3 விஷயம் சொன்னேன். ப்ரொசீஜர் என்ன நான் சொன்னேன், அதுதான் ப்ரொசீஜர். ரெண்டாவது, நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்த 10 நாட்கள்ல சில முக்கியமான தொலைபேசி எண்கள் எல்லா பத்திரிகைகளையும் வெளிவரும். தயவு செய்து அந்த தொலைபேசி எண்களை குறிச்சுக்கங்க. உங்களுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி, மண்டல அதிகாரி, அவருக்கு மேல இருக்க அடுத்த அதிகாரி, இப்படியே உயர்மட்டம் வரைக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி வரைக்கும் அத்தனை முக்கியமான அதிகாரி எண்களும் கண்ட்ரோல் ரூம் எண்களும் உங்களுக்கு தரப்படும். அந்த எண்களை குறிச்சு வச்சுக்கோங்க. உங்கள் பகுதிக்கு நெக்ஸ்ட் சுப்பீரியர் ஆஃபீஸர் நம்பரை நீங்க கையில குறிச்சு வச்சுக்கோங்க. பூத்ல என்ன சிக்கல் ஏற்பட்டாலும் உடனடியாக அந்த நம்பரை கூப்பிட்டு அந்த பூத்ல இருக்கிற இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க உங்க ஆஃபீஸருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க டிமாண்ட் பண்ணணும். சிட்டிசன் தன்னுடைய உரிமையை அசெப்ட் பண்ணிட்டாலுடைய எதுவும் நடக்காது. இதுதான் அடிப்படையான விஷயம். நாம வந்து நம்முடைய உரிமைகளை எங்க போனாலும் நாம வந்து அழுத்த திருத்தமா நாம தான் முன்வைக்கணும். அது வைக்காம முடியாது. இந்த பல இடங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்றேன், என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்றேன். ஏன் 49 ஓட் போடுறது, நான் வந்து அது பெரிவாரியா மக்கள் போடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அது பதிவாகாமல் இருப்பதற்கு காரணம் அது நமக்கு ரகசியமா இல்லை. அதுதான் சிக்கல். அதனாலதான் இது வந்து பட்டன்லயே இது சேர்க்கப்பட வேண்டும். நன் ஆஃப் தி அபவ், மேல இருக்கக்கூடிய வேட்பாளர் யாரும் அல்ல, நன் ஆஃப் தி அபவ் அதை சேர்க்கணும்னு ஒரு கேட்டு கோரிக்கை வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்னால உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதன் பிறகு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. எல்லா வழக்குகளும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கிற காரணத்தினால இந்த உயர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படலை. உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கு மட்டுமே இதை கவனிக்க போதுமானது. அந்த வழக்கில் வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி அரசும் சரி, காங்கிரஸ் அரசும் சரி, பதிலே சொல்லாம நீதிமன்றத்துக்கு அதை தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. கேஸை வந்து ஏறிக்கு வரமுள்ள அவங்க ரிப்ளையை ஃபைல் பண்ணல. தேர்தல் ஆணையம் உடனடியாக ரிப்ளை ஃபைல் பண்ணிச்சு. இந்த வழக்கை போட்டவங்க யாரும் பண்ணல. பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ், PUCL தான் இந்த வழக்கு போட்டாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லயே பட்டன் இருக்கணும் 49 ஓட்டுன்னு. அப்ப தேர்தல் ஆணையம் உடனடியாக பதில் தாக்கல் பண்ணிச்சு கோர்ட்ல. நாங்க தயாரா இருக்கும் பட்டனை பிக்ஸ் பண்றதுக்கு, எங்களுக்கு இதுல எந்த நடைமுறை சிக்கலும் கிடையாது, நாங்க we are willing to do this அப்படின்னு தேர்தல் ஆணையம் தங்களுடைய பதில உடனே சொல்லிட்டாங்க. ஆனால் அரசாங்கங்கள் தள்ளிட்டே வந்து கடைசியாக ஒரு சுமார் 6 மாதங்களுக்கு முன்னால் இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் உயர்நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா,
இன் பிரின்சிபல் நாங்க 49 ஓவே ஆதரிக்கல, அது அண்டமாக்ரட்டிக்னு நினைக்கிறோம். அதனால நாங்க வந்து இதை பட்டண சேர்க்கல, இந்த அரசு வந்து ஆதரிக்க முடியாது அப்படின்னு அவங்க கருத்தை சொல்லிட்டாங்க. இப்ப இது வழக்கு விசாரித்த நீதிபதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து அரசியல் சட்ட பிரச்சனை, இது கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ, அதனால இந்த வழக்கையே நாங்க விசாரிச்சா போதாது, உச்ச நீதிமன்றத்துடைய அரசியல் சட்ட பெஞ்ச், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் தான் இது விசாரிக்கணும்னு சொல்லி வழக்கை கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க. ரெஃபர் பண்ணதோடு நிக்குது. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் முன்னால இது இன்னும் ஏறிக்கே வரல. இன்று காலை நான் அந்த கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னால இதனுடைய லேட்டஸ்ட் பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பியூசிஎஃப் சார்பாக இந்த வழக்கில் ஆஜராகக்கூடிய வழக்கு சஞ்சயோட டெல்லி தொலைபேசி கேட்டேன். அவர் வந்து சொன்னார், இன்னும் அது வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இந்த கேஸை லிஸ்ட்லேயே போடாமல் இருக்காங்க, நான் இந்த வாரம் கூட திரும்ப இதை பற்றி கோர்ட்டில் மென்ஷன் பண்ண போகிறேன், லிஸ்ட்டில் கொண்டு வரணும்னு டிமாண்ட் வைக்க போகிறேன். ஆனால் அது இன்னும் லிஸ்டிங்கே வரல, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலை. அதாவது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் விசாரணைக்கு எடுத்து தீர்ப்பு வந்தால்தான் இது அடுத்த கட்டம் என்னங்கிறது நமக்கு தெரியவாங்க. அது ரகசியமாக இல்லாத பட்சத்தில் பெருவாரியான மக்கள் விரும்பினால் கூட 49 போடக்கூடிய சூழ்நிலை இல்லை. காரணம் என்னன்னா, பூத்ல போனீங்கன்னா எல்லா கட்சி ஏஜென்ட்டும் உட்கார்ந்துருக்காங்க, தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்க பத்தின பயம் நமக்கு இருக்கு நிறைய பேருக்கு. அப்புறம் அவங்களுக்கு பதிட்டு அப்புறம் அது நண்பர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள்னால அங்க போய் போடுறதுக்கு தயங்குகிற சூழ்நிலை இருக்கு. அந்த பல முறை என்ன சொல்ற 49 போட விரும்புகிறோம்னா, உங்க பூத்திலே 49 போட விரும்பக்கூடிய சக நண்பர்கள் இருந்தா ஒன்னா சேர்த்துக்கிட்டு நீங்க எல்லாம் தயவு செஞ்சு ஒன்னா போங்க, தனியாளா போகாதீங்க, கூட்டமா போயாவது நீங்க போட விரும்பினா போடுங்க அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி பல இடங்களில் போடுறாங்க. ஆனா அண்மை காலத்துல இந்த 49 வேறு சில இயக்கங்கள் அமைப்புகள் அந்த நேரத்தில் அவருடைய பிரச்சனையை கவனித்திருப்பதற்காக பயன்படுத்துறாங்க. பாத்தீங்கன்னா திருப்பூர்ல கூட சாயப்பட்டறை பிரச்சனையை அடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறதை அடுத்து பெருவாரியா நாங்க 49 போடுவோம்னா அங்க ஒரு இயக்கம் நடந்துருக்கு. இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையிலையும் பெரிய அளவில் போன தேர்தலில் ஒரு 12,000 பேருக்கு மேல அவங்க திரட்டி 49 போட்டிருக்காங்க. உள்ளூர்ல வேறு பிரச்சனைகளுக்கு கவனம் திருப்பதற்காக 49 பயன்படுத்தலாம் என்கிற அளவுக்கு 49 பற்றி ஆங்காங்கு கொஞ்சம் தகவல் தெரிய வந்திருக்குன்னு சொல்லலாம். I think enough for 49 நினைக்கிறேன். Should we not move forward? ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அப்சர்வேஷன் ரெண்டும். ஓய்வு பெற்ற இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தமிழ்நாடு நரேஷ் குப்தா வச்சு மோஸ்ட்லி அடுத்த வாரம் ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். டேட் சரியாக தெரியல. ஸோ எல்லாருக்கும் தகவல் சொல்லிடுவோம். அதில் இன்னும் தீவிரமாக தேர்தல் நடத்தினது பற்றியும், தேர்தல் நடத்தினதில் இருந்த சங்கடங்கள் பற்றியும், திருமங்கலம் மாதிரியான டிக்ஷனரியில் சேர்க்கப்பட்ட புது வார்த்தைகளை பற்றியும், இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனரை பற்றி அவர் பேசுவாரான்னு தெரியாது. பட் ஒரு தேர்தல் கமிஷனருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றி நிச்சயமாக அதில் கலந்துரையாடலாம். ஸோ இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன இடைவெட்டு ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னா, நரேஷ் குப்தாவோட ஒரு கூட்டத்தை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அடுத்த வாரத்துக்கு. ஓ சரி. கேணியுடைய மாதாந்திர கூட்டத்தில், அடுத்த மாதாந்திர கூட்டம் 10ஆம் தேதி நீங்கள் நினைக்க வேண்டியிருக்கு. அதை வந்து TM கிருஷ்ணா இசை கலைஞர் பேசுறதா முதல்ல இருந்துச்சு. தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால அதை மாற்றி அமைச்சு நரேஷ் குப்தா டேட் வாங்கிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி அன்னைக்கு 4 மணிக்கு கேணி நரேஷ் குப்தா பேசுறாரு. கிழக்கு பதிப்பகத்தோட முடியுமா இருந்தா சேர்ந்து இந்த கூட்டத்தை நடத்தலாம். அதனால கூட்டத்தை வந்து வேறு விதமா இப்படி ஏற்பாடு செய்யலாம் நம்ம பேசலாம். சரி. கிழக்கு சம்பந்தப்பட்ட கட்டத்தை இடத்த மாத்திர பத்தி யோசிக்கலாம். எனிதிங் இஸ் ஃபைன். அது தெரியாது, பட் இது நல்லது. ஏதாவது ஒரு 2 இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதி நாங்கள் வெளியிடுறோம். இது வந்து எல்லாருக்காகவும் இல்லை, இது தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்காக. ஒரு வேட்பாளருக்கே இன்னைக்கு வந்து அவங்க கட்சி சார்பு ஒரு முக்கியமான கட்சியான காங்கிரஸுடைய மாநில தலைவருடைய மனைவியுடைய அப்ளிகேஷன்ல 2 இடத்துல கையெழுத்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில ஜோக்கெல்லாம் நடந்தேறி இருக்கு இல்லையா நம்முடைய ஊர்ல. அதனால ஒரு வேட்பாளருக்கு என்னென்ன தெரியணுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு படிவங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம். கொஞ்சம் லேட்டு, அடுத்த வாரம் வந்துடும். அது ஒரு வேட்பாளருக்கு தேவையானது. இது ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்லையும் நடந்துகிட்டு இருக்கு. குறைந்தபட்சம் இனிமே வரக்கூடிய தேர்தல்கள் நீங்க யாராவது வேட்பாளராக நிற்கணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கையேடா இருக்கும். அது அதுக்கு இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட். அது இந்த 49 பத்தி ஒரு சின்ன அப்சர்வேஷன் மட்டும்தான். இன்னைக்கு கூட வந்து ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்து 49 வந்து
நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா வந்து பெயர் வெளில தெரியக்கூடியது, அதனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுன்னு பயப்படுறோம் அப்படின்ட்டு. இது வேற ஒரு வகையில் பார்த்தா நீங்கள் வெங்கட சுப்பிரமணியன்லாம் ஆர்கனைஸ் பண்ண அந்த முதல் கூட்டத்துக்கு ஒரு 7 வருடத்துக்கு முன்னாடி கோகலே சாஸ்திரி ஹாலில் நடந்தது. அதுக்கு நான் வந்திருந்தேன். நான் அதை பற்றி கூட பிளாக் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் தேடி எடுத்து URL போடுறேன். அப்போ ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த ஏன்னா அது பற்றின ஒரு பிரஜை பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லணும். அப்பெல்லாம் பேசினா அது என்னவோ வந்து ஏதோ ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஒன்று மாதிரியும் அது ஏதோ கெட்டது மாதிரியும் பேசுகிறப்ப இன்னைக்கு ஒரு பிரவீன் குமார் மாதிரி இருக்கக்கூடிய இன்றைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, எல்லாருக்கும் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம், யார் வேணாலும் வந்து 49O போடலாம். நரேஷ் குப்தா குரல் கூட கொஞ்சம் ஒடுங்கி இருக்கும். இவர் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் பயப்படாம தெளிவாகவே தான் பேசுறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பொது கருத்துக்கு நடுவில் 49O அப்படிங்கிறது ஒரு வலுவான மாற்று ஒன்று இருக்கு. அதை எடுத்துக்கணுமா வேண்டாமாங்கிறது வேற. அது வந்து நம்முடைய அரசியல் சட்டம் நமக்கு கொடுத்துருக்குற என்னதான் அதில் ஒரு சில இடையூறுகள் இருந்தாலும் அந்த ரகசியம்ங்கிறது இல்லாமல் இருந்தாலும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உரிமை, அந்த உரிமையை நம்ம எடுத்துக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறத காமிச்சதே இந்த கடந்த 7 வருடத்துடைய ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். சந்தேகமே இல்லை, நிச்சயமா நானும் சேர்ந்து அந்த பிரிமியில பங்கேற்க அதான் அதனாலதான் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏகே வெங்கட சுப்பிரமணியம் தான் என்னுடைய மிகப்பெரிய பெருமை. அவருக்கு அந்த அஞ்சலியாவே அவர் கருதலாம். ஏன்னா அவர் தான் சென்ற தேர்தல் போது நரேஷ் குப்தாவோட நேரடியாகவே பேசி அந்த எலெக்ஷன் அபிஷியல்ஸ் பூராவுக்கும் கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணி ஒழுங்கா எஜுகேட் பண்ணுங்கிறதெல்லாம் அவர் இன்டர்வென்ஷன், அதாவது ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்ன மாதிரிலாம் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ண முடியுங்கிறதுல ஏகே வெங்கட சுப்பிரமணியம் எனக்கு ஒரு முக்கியமான ரோல் மாடல்னு நான் சொல்லுவேன். அவர் மிகப்பெரிய பங்களித்தார். நானும் என் நண்பர்களும் ஓப்போட அமைப்பை ஏற்படுத்தினோன்னு தெருவா போய் துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டோம். நாங்கள் கோயம்பேடை டார்கெட் பண்ணி கோயம்பேடுலேருந்து புறப்படுற பஸ்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 30,000 துண்டு பிரசுரங்களை தமிழ்நாடு பூரா போய் சேர்ற மாதிரி அங்கேருந்து பயணம் செய்ய கொடுத்து அனுப்பினோம். அதனால சென்னையிலிருந்தே தமிழ்நாடு பூரா ஒரு துண்டு பிரசுரம் போகிற மாதிரி அது மாதிரி செஞ்சோம். பிறகு வெவ்வேறு வெளியூர்களில் நிறைய பேர் அங்கங்க பல்வேறு ஆர்வலர்கள் வந்து இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதன் விளைவாகத்தான் அது மிகப்பெரிய அளவில் பரவடிச்சு. நிச்சயமா அதான் இன்னும் அடுத்த 10 வருடத்துல மிகப்பெரிய மாற்றத்தை வந்து இது ஏற்படுத்தலாம். இந்த 7 வருஷத்துல 3 தேர்தல் நடந்திருக்கு. இதுல 49O எவ்வளவு வாக்கு பதிவாச்சுன்னு ஏதாவது டேட்டா ஏதாவது இருக்கா? 49O டேட்டா வந்து அது என்ன சிக்கல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எலெக்ஷன் ப்ரொசீஜர்ல இருக்கிற சிக்கல் ஒன்று இருக்கு. அதனால 49O டேட்டாவை தேர்தல் நடந்து முடியுதில்ல அன்னைக்கே ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் உண்டு. அன்னைக்கே ரிலீஸ் பண்ணணுங்கிற கோரிக்கையை அவர் ஏகே வெங்கட சுப்பிரமணியம் இருந்த போது நரேஷ் குப்தா கிட்ட பலமுறை வலியுறுத்தி இருக்கிறாரு. அவர் தென் ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவங்க ஃபாலோ அப் பண்ணலை, அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலை. அது என்ன நடக்குதுன்னா அன்னைக்கு இது வந்து பதிவாகுது அந்த பூத்ல இருந்து பதிவாகி அது அந்த மண்டல அதிகாரிக்கு போகும். மண்டல அதிகாரிகிட்ட இருந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு, மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட இருந்து மாநில தேர்தல் அதிகாரிக்கு அந்த டேட்டா போகுது. ஆனால் தேர்தல் கவுண்டிங் முடியுது இல்லையா, கவுண்டிங் முடிஞ்ச உடனே இந்த என்டையர் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், முன்னால ஓட்டு பெட்டி ஓட்டு சீட்டுகள், இப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினும் இந்த ரெஜிஸ்டர்ஸ் ஃபார்ம் 17A ரெஜிஸ்டர் அதுல பதிவாயிருக்கிற 49O இவை எல்லாமே சீல் வைக்கப்பட வேண்டும். சீல் வச்சுட்டாங்கன்னா இதன் பிறகு அதை எப்ப ஓபன் பண்ணலாம்னா தேர்தல் வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வருது இல்ல, தேர்தல் நடந்தது செல்லாது, கவுண்டிங் செல்லாது, அந்த கேண்டிடேட் ஜெயிச்சது அறிவித்தது தவறு அப்படின்னு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் வழக்கு போடுறாங்கல்ல, அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிமன்றம் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கேட்கும் போது அந்த தொகுதியிலிருந்து அந்த எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சீல நீதிமன்ற உத்தரவோடு தான் உடைச்சு பிரிச்சு எடுக்கணும்னு விதி இருக்கு. ஆனால் இந்த ரெக்கார்ட் பூரா வந்து சீலுக்குள்ள போயிடுச்சுன்னா உங்களுக்கு கம்ப்யூட் பண்ணவோ கால்குலேட் பண்றதுக்கு வழியே இல்லாம இருக்கு. அதனாலதான் ஏகேவி என்ன கேட்டாருன்னா, நீங்க கம்ப்ளீட்டா இந்த ரெக்கார்டை சீல் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு ஓட்டு இந்த தேர்தல் பதிவாயிருக்கு, இத்தனை செல்லாத ஓட்டுன்ற மாதிரிலாம் சொல்லுவீங்கல்ல, அந்த ஸ்டேஜ்ல 49 எவ்வளவு சொல்லணும் அப்படிங்கிற டிமாண்டை வச்சாரு. அது ஆனால் தேர்தல் ஆணைய பரிசீலனைக்கு போய் இறுதி முடிவு வராமலே நின்று போச்சு. ஆனால் இப்போதைக்கு 49O வந்து ரிவீல் ஆகக்கூடிய சூழ்நிலை இல்லாமலே தான் இருந்துட்டு இருக்கு. அதான் இருக்கிற சிக்கல். எலக்ட்ரானிக் மெஷின்லயே அது ஒரு பட்டனா வந்துருச்சுன்னா அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்றது சுலபமாயிடும். ஏன்னா அந்த டே ஆஃப் தி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே போலிங் முடிஞ்ச உடனே அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ண முடியும்.
ஆனால் அது பட்டனில் வருமாங்கிறது அகைன் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட் கேளு. இதான் அதை பற்றின நிலைமை. இல்லை, மற்ற மாநிலங்களும் இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய அளவில் எடுத்து செல்லப்படலை. மற்ற மாநிலங்களும் இருக்கு ஆங்காங்கே. ஏன்னா இது தொடர்பாக பிற மாநிலங்களையும் ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ் ஆர்வலர்கள்லாம் என்னோட தொடர்பு கொள்றது, கடிதம் அனுப்புறதெல்லாம் பார்க்குறேன் இல்லையா. ஆனால் பிற மாநிலங்களையும் வந்து ஆர்வங்களும் இதை பற்றின பரப்புரையும் இருக்கு. ஆனால் நம்ம அளவுக்கு பெரிய அளவில் இது நடக்கல. வாட்டினேவை பற்றி ஒரு தடவை சொன்னீங்க கரெக்டு. வாட்டினேவை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து அது வந்து ஒரு பயம். என்னதான் பண்ணுறாங்கன்னா ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் இன்னும் ஸ்டில் இருக்குது. ஸ்டில் வந்து நம்ம தைரியமாக வாட்டினேவை பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டேஜ் இது வரைக்கும் இல்லை. அப்படி ஃபெமிலியர் பீப்புள் லைக் யூ வந்து அவங்க வந்து என்ன வேணா பண்ணலாமே தவிர நார்மல் மேன் வந்து வாட்டினேவை வந்து அப்ரோச்சே பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட். ஸோ அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அந்த இதை பற்றி ஜெனரலாக வந்து வாக்களிக்க கம்மியான ஓட்டு வாங்கினவங்க வந்து ஜெயிச்சிடலாம்னு வேற. அஸ்ஸாமில் வந்து 90s நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. 90s வந்து வெறும் 18 ஓட்டு வாங்கினா எம்எல்ஏ ஆகும். வெறும் 18 ஓட்டு தான் இது பிகம்ஸ் எம்எல்ஏ. அந்த ஓட்டில் அந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருந்த ஓட்டில் வந்து ஒரு 10% கூட அது இல்லை ஆக்சுவலாக. அந்த மாதிரி நடந்தது இன்ஃபர்மேஷன். அவ்வளோ நீங்கள் அஸ்ஸாம் வரைக்கும் தான் போக வேணாம். இதுக்கு முந்தைய தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாமக்கல்ல ஒரு பஞ்சாயத்தில் ஒரு வார்டில் வந்து 700 ஓட்டர்ஸ் இருந்தாங்க. 700 ஓட்டர் ஓட்டு போடல, 3 ஓட்டர்ஸ் தான் ஓட்டு போட்டாங்க. மொத்தம் 3 ஓட்டர்ல 2 பேர் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் போட்டாங்க. இந்த அந்த 2 ஓட்டு வாங்கினவர் ஜெயித்து அவர் 5 ஆண்டு காலம் உள்ளாட்சியில பதவியில் இருந்தார். இது தமிழ்நாட்டிலே நடந்தது, நாமக்கல் மாவட்டத்தில். அது 42 ஓட்டு 18 ஓட்டு வாங்கி இல்ல 3 ஓட்டு அசாம்ல. இங்க வந்து நாமக்கல்ல 3 ஓட்டு உள்ளாட்சியில. அப்புறம் அனதர் திங் வந்து சேஷன் பீரியட்ல தான் வந்து இந்த அவேர்னஸே ஆரம்பிச்சது. ஒவ்வொரு ஊரா ஒரு மீட்டிங் போட்டார். டிஎன் சேஷன் வந்து கமிஷனர் ஜாயின் பண்ணும்போது ராஜீவ்காந்தி வந்து புக் தெரியப்படுத்தினார். ராஜீவ்காந்தி வந்து அப்பாயின்ட் பண்ணலாமான்னு கமிட்டியில் கேட்கும்போது கமிட்டியில் வேண்டாம் தான் அவருக்கு சொன்னாங்க ராஜீவ்காந்தி கிட்ட. ஆனால் ராஜீவ்காந்தி வந்து தைரியமாக அப்பாயின் பண்ணார். ராஜீவ்காந்தி நீங்கள் அப்பாயின் பண்ண நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க, நீங்கள் அவர் சேஷனா வந்து கமிஷனர் அப்பாயின் பண்ணாக்க நீங்கள் தான் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜீவ்காந்தி வந்து பரவாயில்லன்னு சொல்லி அப்பாயின் பண்ணார். அந்த பெருமை வந்து சேஷன் தான் போய் சேரும். ஆரம்பத்து இந்த எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன்னா என்ன அது வரைக்கும் நமக்கு யாருக்குமே தெரியும், யாருக்குமே ஜென்ரலாக தெரியாது. எலெக்ஷன் கவர்மெண்ட் தான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் தவிர பொலிட்டிக்கலோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் நடக்குது அப்படிதான் நினைச்சோம் தவிர ஒரு எலெக்ஷன் கமிஷன் தனியாக ஒரு இது இருக்கு அது நடக்குது ரொம்ப பரவாயில்ல இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கலாம். பட் பரவாயில்ல வந்து தெரிஞ்சதை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் பற்றி யாருமே அவேர்னஸே கிடையாது. சேஷன் பீரியட்லாம் வந்து ஊராக பிரச்சாரம் பண்ணார். கோயம்புத்தூர்ல நாணய ஆய்வு நடக்கும்போது திரளான கூட்டம், ஹால் 10 கீழெல்லாம் பீப்புள். அப்போ வந்து ரொம்ப பிரபலமாக சரி சேஷனுக்கு அந்த என்னன்னு சொல்றது அதுக்கான கிரெடிட்டை கொடுக்கறது நம்ம யாருக்கும் எந்த தயக்கம் இல்லை, தாராளமாக கொடுக்கலாம். பல நேரங்களில் அரசாங்கத்தில் வெவ்வேறு பீரியட்ல வெவ்வேறு அஃபிஷியல்ஸ் வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ட் பொசிஷனால இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்க்குறோம். சேஷன் ஒரு கட்டத்துக்கு செஞ்சாரு, ஆனால் அதுக்கு பிறகு வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அதை பல அடிகள் முன்னே கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேஷனை விட பல மடங்கு அதிக தூரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை நம்ம மறைக்க முடியாது. அரசாங்க அலுவலகத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு வேலை பார்க்கணும்னா அவங்களுக்கு நான் பைசா கொடுக்குறேன்னா அதை லஞ்சமா பார்க்கப்படுகிறது. வாய்க்கிட்ட வச்சு பேசுப்பா. ஒரு அரசாங்க அலுவலகத்தில் ஏதாவது ஒரு வேலையை வாங்கணும்னா நான் பணமாவோ பொருளாவோ கொடுத்தா லஞ்சமா பார்க்கப்படுது. தேர்தல் அறிக்கையில நான் டிவி கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன், மாடு கொடுக்குறேன், ஆடு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு ஜனநாயக விரோத செயல் தான். அது வந்து சரி, இதை பத்தி நீதிமன்றங்கள் ரொம்ப தெளிவா தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதனால நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியும். நீங்க சொல்ற தார்மீக அடிப்படையில் வேணுமானா ஓரளவு சரியா இருக்கலாம். ஏன்னா அரசாங்க அலுவலகத்திலோ வேற எங்கேயோ நீங்க லஞ்சம் கொடுக்குறீங்கன்னா லஞ்சம் கொடுக்குறீங்க, டிரான்சாக்ஷன் நடக்குது. இங்க டிரான்சாக்ஷன் நடக்கல. இன்னும் இங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் தருவோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் லெவலில் தான் இருக்கு. there is no transaction yet. ஆனால் இங்கே டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருக்கு. லஞ்சம் கொடுக்குற போது டிரான்சாக்ஷன் முடியுது. இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கும் டிரான்சாக்ஷன் முடியாததுக்குள்ள வேறுபாடு என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை தருவோம் என்று சொல்வது என்பது பாலிசி டெசிஷன் என்று நீதிமன்றம் பார்க்கிறது. அதை வந்து கொள்கை அறிவிப்பாக தான் நீதிமன்றம் பார்க்குது.
அதனால ஒரு கட்சி தன்னுடைய கொள்கையாக இதை முன்வைக்கிறதுக்கு கட்சிக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதனால கட்சி கொள்கையாக அறிவிக்கலாம். அதனால அதில் தலையிட முடியாதுங்கிறது நீதிமன்றத்துடைய ஸ்டாண்ட். அதனால தான் இதுக்கு எதிராக நீங்க அது லஞ்சம்னா இது லஞ்சம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா மாரலி இட் மே பி ரைட், பட் லீகலி டெக்னிக்கலி இட் இஸ் நாட் சோ. ஹலோ, விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணி அமைச்சர் சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு தனியா நினைக்கிறீங்களா? விஜயகாந்த் ஏடிபி கூட்டணி வச்சு சரியா? ஓகே. விஜயகாந்த் இல்ல சரியா தப்பான தீர்ப்பு எல்லாம் வழங்குறது நம்ம எப்படி வழங்க முடியும்? What is your opinion? It's not a judgment. What is your இல்ல நான் தான் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட எல்லா கட்சிகளுக்கும் வாழ்வாசாவா தேர்தல் நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டேன். அதனால விஜயகாந்தை பொறுத்த மட்டும் அவர் இன்னும் 5 ஆண்டு காலம் தனியா இருந்து கட்சியை நடத்த முடியுமா, அதற்கான வலிமை அவருக்கு இருக்காங்கிறது அவருக்கு சிக்கல். அதனால அடுத்த 5 ஆண்டுகள் அவர் தனியா இருந்தாருன்னா கட்சியே இல்லாம போயிடலாங்கிற சிக்கல் தான் அவர் இருக்கிறாரு. அந்த சூழ்நிலை அவர் யாரோ ஒருத்தரோடு சேர்ந்து கணிசமான எம்எல்ஏக்களை பெறாவிட்டால் கட்சியை தொடர்ந்து நடத்த முடியாம போயிடுங்கிற சூழ்நிலையில விஜயகாந்துக்கு இதை விட வேற வழியே இல்லை. அவர் திமுகவோட சேர்ந்திருக்கணுமா அதிமுகவோட சேர்ந்திருக்கணுமா, யாரோட சேர்ந்திருந்தா அவருக்கு நல்லதுன்னா அதை பத்தி வேணா அவர் ஆலோசனை போய் நம்ம சொல்லலாம். ஆனா அவரை பொறுத்த மட்டும் யாரோட ஒருத்தரோட சேராம தொடர்ந்து தாக்கு பிடிக்கிறதுக்கான வல்லமை அவருக்கு இருப்பதா அவரே நம்பலங்கிறத அதை காட்டுகிறோம். என்ன அது தாக்கு பிடிக்கிற வல்லமை இருக்கா இல்லையாங்கிற பொறுத்து தான். உதாரணமா இந்த கேள்வி நமக்கு வைகோ பத்தின கேள்வியா மாறுது. அந்த கேள்வியை ஒரு விதமா பார்த்துக்கலாம். இந்த தேர்தலை வைகோ வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு. புறக்கணிச்சு இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வைகோவுடைய கட்சி சார்பாக ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத சூழ்நிலையில ஏன்னா போட்டியே போடல. போட்டி போட்டு ஜெயிச்சா ஒரு எம்எல்ஏவாவது வர வாய்ப்பாது தியரிட்டிக்கலி உண்டு, அது கூட தெரியல. அந்த சூழ்நிலையில 5 ஆண்டு காலம் அவர் எப்படி கட்சி நடத்திட்டு போக போறாரு? இந்த நம்ம பொறுத்த மட்டும் நம்முடைய பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அமைப்புல நீங்க வந்து எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் இந்த மாதிரி பதவிகள்ல ஆட்கள் இல்லாமல் ஒரு கட்சியை நடத்தி கொண்டு போவதுங்கிறது நடைமுறை கஷ்டமான விஷயம். அப்ப அது இல்லாத போது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, மிக அண்மையில இந்த வருட கடைசியில உள்ளாட்சி தேர்தல்கள் வருது. இந்த ஆண்டு கடைசியில அதுல கண்டிப்பாக நின்று ஏதோ ஒரு விதத்துல உள்ளாட்சி பதவிகளுக்காக போகாவிட்டால் கட்சி நடத்த முடியாத சிக்கல் ஏற்படும். ஏன்னா எல்லா கட்சியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொறுப்புக்கு நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே தான் புது ஆட்கள் போய் சேர்றாங்க, கட்சியில வேலை பார்க்கறாங்க. அதனால அவங்களுக்கு தேர்தலில் நின்று பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்பை கட்சி தலைமை தராவிட்டால் அவங்க எங்க வாய்ப்பு கிடைக்கிறோ அந்த கட்சிக்கு போயிடுறாங்க. இதான் நடந்துருக்கு. போன எலெக்ஷன்ல நல்ல மேல் ஹலோ போன எலெக்ஷன்ல வந்து ரைஸ் 20 கிலோ கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் அவர் ஆட்சியை கொடுத்தாரு. அப்போ வந்து சிதம்பரம் வந்து இந்த தேர்தல் அறிக்கை வந்து கதாநாயகனாக திகழும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த தடவை அதோட அதிகமாக சொல்லி கதாநாயகன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ இவங்க தான் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவங்க அதுக்கு ஏடி போட்டியாக வந்து இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இதே குஜராத்தில் வந்து காங்கிரஸ் வந்து நான் ஃப்ரீ டிவி தருவேன் அப்படின்னு சொல்லும்போது மோடி வந்து நான் எதுவுமே தரமாட்டேன், ஆனால் 24 மணி நேரம் கரண்ட் மட்டும் கொடுப்பேன், நான் வர வேண்டிய டேக்ஸ் எல்லாம் வந்து வசூல் பண்ணுவேன்னு சொல்லும்போது மக்கள் வந்து ஃப்ரீ டிவி கொடுப்பேன்னு சொன்ன காங்கிரஸ் வந்து ஓட்டு போடல. அந்த 24 மணி நேரம் கரண்ட் கொடுப்பேன், வர வேண்டிய வரியெல்லாம் கராராக வசூல் பண்ணி மாநிலத்தோட நிதி ஆதாரத்தை பெருக்கணும்னு சொன்ன மோடிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த நிலைமை ஏன் இல்லை? லிட்ரேசி ரேட் வந்து கம்மியாக இருக்கனால இந்த நிலைமையா, இல்லை வந்து தலைவர்களுக்கு மக்கள் மேல நம்பிக்கை இல்லையா? பார்க்கணும். குஜராத்தோட லிட்ரேசி ரேட் தமிழ்நாட்டோட ஒன்றும் அதிகம் கிடையாது. என்ன குஜராத்துடைய லிட்ரேசி ரேட்டோட நம்ம தான் அதிகம் இருக்கணும் தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம லிட்ரேசி ரேட் தான் அதிகம் குஜராத்தோட லிட்ரேசி ரேட்ல. ஆமாம், இன்ஃபேக்ட் ப்ரூனோ இருக்காரு. ப்ரூனோ சமீபத்தில் பிளாக்ல படி பார்த்தீங்கன்னா போன 10 வருஷத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கூட குஜராத்தில் ஆரம்பிக்கல. ஆனால் போன 10 வருஷத்துல தமிழ்நாட்டில் 12-15 காலேஜ் தொடங்கியிருக்கு. அப்படின்னா எஜுகேஷன்ல பார்த்தீங்கன்னா குஜராத்தோட தமிழ்நாடு தான் மேலே இருக்குங்கிறத பார்க்கலாம். அதனால அந்த கம்பேரிசன் சரி பண்ணல. நான் என்ன நினைக்கிறேன்னா குஜராத்துடைய பாலிடிக்ஸை தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸோட ஒப்பிடவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுல மோடிக்கோ பிஜேபிக்கோ எந்த கிரெடிட்டும் இருக்கிறதா நான் நினைக்கல. இது வந்து பிஜேபி தன்னுடைய கிரெடிட்டுக்கான ப்ராபகண்டாக பயன்படுத்துற விஷயங்கள ஒண்ணுதான் நீங்க சொன்னது. ஆனா இது ஒரு அதுக்கான கிரெடிட்டான விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா தமிழ்நாட்டுல 2 சம வலிமையில உள்ள 2 பெரிய கட்சிகள் மோதிக்கிட்டே இருக்காங்க. அதனால ஒருத்தர் இன்னொருத்தர் மாறி மாறி ஒருத்தர் இன்னொருத்தர் ஒன்அப்மென்ஷிப்ல வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்ப இருக்கிற குஜராத்ல மோடிக்கு நோவேர் நியர் காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் மிக பலவீனமான ஒரு கட்சி தாங்க.
மோடிக்கு சமமான பலத்தோட, பிஜேபிக்கு சமமான பலத்தோட குஜராத்ல காங்கிரஸுங்கிற அமைப்பு இல்லவே இல்லை. அதுக்கு மோடி மாதிரியான ஒரு லீடர்ஷிப்பும் அந்த கட்சிக்கு, தமிழ்நாட்டில் ஒரு கருணாநிதி ஒரு ஜெயலலிதா அப்படின்னு சொல்ற ரெண்டு போலரைஸ்டான ஒரு பெரிய லீடர்ஷிப் இருக்க மாதிரி குஜராத்ல கிடையாது. அதனால குஜராத்துடைய குவாலிட்டியை தமிழ்நாடு குவாலிட்டியோட ஒப்பிடுவதே சரியா இல்லை. அதனால அந்த ஒப்பீட்டுக்கு அது கொடுக்காது. அதனால அங்க இருக்கிற பாலிடிக்ஸ் ஒரு வெரி ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டி வர்சஸ் வீக் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். இங்க ரெண்டு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க மாறி மாறி ஒன்னப்மென்ஷிப்ல தான் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால இது இங்க எப்படி நடக்குது, அது அங்க அப்படி நடக்குது. குஜராத் வந்து மோடியோட கம்யூனிட்டி பீப்புள் ஜாஸ்தி. மோடியோட கம்யூனிட்டி பீப்புள் அங்க ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க அகைன் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்தீங்க. குஜராத்ல மோடி என்ற சொல்ற நலத்திட்டம் 24 மின்சார திட்டம், அதை விட தமிழகத்தில் இருக்கிற இலவச திட்டம் பெட்டர் நினைக்கிறீங்களா? அந்த பாலிடிக்ஸ் பெட்டர் நினைக்கிறீங்களா? என்ன முன்வைக்கிற பாலிடிக்ஸ் 24 மணி நேரம் கரண்ட் தானே அப்படின்னு சொல்ற பாலிடிக்ஸ், இந்த வளம் திட்டம், முன்னேற்ற திட்டம், டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், அதை விட இந்த இலவச பாலிடிக்ஸ் பெட்டர் நினைக்கிறீங்களா? இல்ல, நான் வந்து ரெண்டு பாலிடிக்ஸ் எது பெட்டர் நான் பார்க்க விரும்பல. அதுக்கு பதிலாக ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் தி எலக்டரேட் பத்தி தான் நான் பார்க்க விரும்புறேன். வாக்காளர்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது எனக்கு முக்கியமா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்போங்க, இந்த சபையிலே கேட்போம், நான் எல்லா சபையிலையும் கேட்டுட்டு இருக்கேன். இந்த கேள்வி நான் பேசுற கூட்டங்கள்லாம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ல கேட்டுட்டு இருக்கேன். இங்க இருக்கவங்க இலவச டிவி வாங்காதவங்க கை தூக்குங்க. கொடுத்து வாங்காதவங்க கை தூக்குங்க. கொடுத்து வாங்காதவங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். உங்களுடைய கார்டை கொண்டு போய் காமிச்சா உங்களுக்கு கிடைக்கும். இல்ல எலிஜிபிலிட்டி இருந்து நான் வாங்கல. இல்ல அதான் கரெக்ட். நாட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதெல்லாம் கேள்வி. கொடுத்தா ஏற்கனவே வாங்கினவங்க கை தூக்குங்க. இன்னும் ஈஸியா ஏற்கனவே வாங்கினவங்க கை தூக்குங்க. கவுண்ட் பண்ணிடுவோம். 1 இன்னும் ஒரு 8, சுமார் 8. ஓகே, நன்றி. ஓகே, என்னோட கேள்வி திரும்பி என்னன்னா, இலவசம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு எஜுகேட்டட் சிச்சுவேஷன் இந்த சபையில என்ன 8 பேருங்கிறது எனக்கு பெரிய நம்பர். நான் சாதாரண நம்பரா நான் பார்க்கல. இல்ல இவங்க வாங்கியிருக்காங்க. அதான் வாங்கினவங்க நம்பர் தான் சொல்றேன். அப்ப என்னுடைய பாயிண்ட், யூ ஆர் நாட் எலிஜிபிள். என்ன நீங்க ஏன் வாங்குறீங்க? உங்க வீட்டுல டிவி இல்லையா? உங்களுக்கு சொந்தமா உங்களால டிவி வாங்க முடியாதா? உங்களுக்கான பர்ச்சேசிங் பவர் இல்லையா? லைஃப்ல நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கீங்க? இது அப்படி இது யாருக்கு போக வேண்டிய டிவி பத்தி நான் எப்படி பாத்தீங்கன்னா இல்ல இதெல்லாம் நான் முன்வைக்கிற கேள்விகள். இதுக்கு எல்லாத்துக்கும் உங்ககிட்ட கவுண்டர் பதில் இருக்கலாம். நான் அதுக்குள்ளே போல. என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்ப சோசியல் கான்சியஸ்னஸ் என்ன அப்படிங்கிற பத்தி நான் கேள்வி கேட்க விரும்புறேன். படித்த வர்க்கம் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கிற பார்வை என்னன்னு கேட்க விரும்புறேன் இந்த விஷயங்களை. அப்ப இதை பொறுத்து நம்ம எலக்ட்ரானிக்கோட குவாலிட்டியை பொறுத்து தான் நமக்கு இருக்கக்கூடிய பார்ட்டிஸுடைய குவாலிட்டி இருக்கும். அதனால இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கவே முடியாது. both feed on each other. Electorate feeds on the leadership feeds on the electorate. ஆனால் நான் ஒருத்தர் பாதிக்கிறவங்க தான் என்னுடைய கருத்து. எப்படினால அந்த டிவி வந்து எவ்வளவு கார்டு இவ்வளவு ரேஷன் கார்டு அவ்வளவு ரேஷன் கார்டு கார்டு டிவி எப்படின்னா டிவி நம்ம இன்னொருத்தர் போதான் போகுது. இல்ல இந்த மாதிரி 1000 சமாதானங்கள் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன நான் இல்லாட்டி இன்னொருத்தர் கொடுத்துட போறாங்க, வேற யாரும் வாங்கிட்டு போயிட்டு போறாங்கன்னு இப்படி சொன்னவங்க எல்லாம் வாங்கிட்டு போய் தங்கள் வீட்டுல இருக்கிற டிவியோட எக்ஸ்ட்ரா டிவியா வச்சுக்கிட்டாங்களே ஒழிய இவங்க வசதி இல்லாத ஒருத்தர்கிட்ட கொடுத்தவங்க எண்ணிக்கை கம்மி தான். நான் வாங்கிட்டு போன டிவியை ஒரு போர் பர்சனுக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன்னு சொல்றவங்க கம்மி, ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணவங்க கம்மி, என்ன அந்த மாதிரிலாம் பண்ணவங்க கம்மி. இதெல்லாம் சமாதானங்கள் சொல்றதுக்கு இந்த சமாதானங்கள்லாம் வருது ஒழிய நம்மளோட ஓன் குவாலிட்டி என்ன? ஃப்ளட் ரிலீஃப் கொடுத்த போது, வெள்ள நிவாரணம் கொடுத்த போது ஒவ்வொரு ஜோனா எல்லா ரேஷன் கார்டும் எலிஜிபிள்னு கொடுத்தாங்க. அந்த ஜோன்ல குடிசைகள் தான் பாதிக்கப்பட்டது. அங்க இருந்த கல்வீடுகள் பங்களாக்கள் பாதிக்கப்படல. ஆனா அந்த ஜோன்ல அந்த வீடுகள் அந்த ரேஷன் கார்டு எலிஜிபிள். அப்ப என்ன நடந்துச்சு? தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமைச் செயலர் செக்ரட்டரியேட் அதுல வேலை பார்க்கிற செக்ஷன் ஆபீசர்ஸ் என்ன அவங்க ரொம்ப கணிசமா பெரிய சம்பளம் வாங்குறாங்க. அவங்க உட்பட போய் இந்த வெள்ள நிவாரண தொகையை வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப படிச்சவங்க வந்து தங்களுக்குன்னு வரும்போது வேற ஒரு அப்ரோச், மற்றவங்களை விமர்சிக்கிற போது இன்னொரு அப்ரோச்சுங்கிற ஒரு ரெட்டை வேஷத்தை ஹிப்போக்ரிட்டிக்கல் சொசைட்டியா தான் நம்ம இருக்கோம். அதனால இது மாறணும்னா நம்ம வந்து இட்ஸ் ஈஸி டு இண்டல்ஜ் இன் பிளேம் கேம். இவங்க எல்லாம் இலவசம் கொடுக்குறாங்க, அவங்க மக்களை கெடுக்கிறாங்க அப்படின்னு பிளேம் கேம் பண்ணிட்டு இருக்கோம். கவுண்டரா நம்ம என்ன பண்றோம்? இந்த இலவச டிவியே எடுத்துக்கோம். உதாரணத்துக்கு நீங்க உண்மையிலே இன் பிரின்சிபல் இது தர வேண்டிய அவசியம் இல்லை நினைச்சீங்கன்னா, ஜெயக்குமார்னு ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில்
மேடையில போய் இந்த டிவி பெட்டி நான் திருப்பி உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு கலெக்டர் கிட்ட கொடுத்தாருல, அதையே நம்ம செய்ய முடியல. நாம போய் அந்த டிவியை வாங்கி எனக்கு தேவை இல்லைங்க, இருந்தாங்க எனக்கு ஒழுங்கா கரண்ட் கொடுங்க விவசாயத்துக்கு போதும், அது இருந்தா போதும்னு சொல்லி திருப்பி கொடுத்தாரு. ஒரு நிமிஷம் அடுத்து இந்த முறை வந்து தேர்தல் கமிஷன் தேர்தல் நடத்துற முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த பிரச்சாரங்களுக்கு ஏகப்பட்ட திருப்பதிகள் இந்த மாதிரி இருக்கு. இதை வந்து நீங்க ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, போதுமான கால அவகாசம் வந்து பெரிய கட்சிகளுக்கு இருக்கிற அவகாசம், பிரச்சாரத்துக்கு செய்யக்கூடிய அவகாசம் சின்ன கட்சிகளுக்கு, அதாவது புதுசாக சின்ன வந்த கட்சிகளுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய டிராபேக்காக எனக்கு தெரியுது. எனக்கு இப்போ மெழுகு சின்னம் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சின்னத்தை வந்து வாக்காளர்களுக்கு மனதில் பதிவு வைக்கிறதுக்கான கால அவகாசம் இல்லை. ஏன்னா நேற்று தான் வேட்பாளர்களை வந்து இறுதி பட்டியல் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் 12 நாள் தான் இருக்கு. அது மாதிரியான பிரச்சனை இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது சம்பந்தமா பேசணும் நீங்க சொல்லுங்க. இல்ல டிவி விஷயமா அவர் முடிச்சிட்டாங்க. சரி, அந்த சப்ஜெக்ட முடிச்சிட்டு அடுத்து போயிடும். உங்க கேள்விக்கு நான் அடுத்து வரேன். நீங்க வந்து ஜெயக்குமார் வந்து டிவியை திருப்பி கொடுத்தாருன்னு சொன்னீங்க, கொடுத்துட்டு கரண்ட் கேட்டாருன்னு சொன்னீங்க. அதுலயே ஒரு முரண் இருக்கு. அவர் ஏன் சார் ஒரு ஜெனரேட்டர் வாங்கி டீசல் போட்டு கரண்ட் வச்சுக்க கூடாது? அஃபோர்டபிலிட்டி ஒன்று இருக்குல்ல. ஏன் இந்த டிவிக்கு இருக்க அஃபோர்டபிலிட்டி? அவருக்கு வந்து ஜெனரேட்டர் போட்டா மாசம் 8000 ரூபாய் கரண்ட் செலவாகும். அந்த கரண்ட வந்து கவர்மெண்ட் ஒரு விவசாயியுடைய அஃபோர்டபிலிட்டி இருக்கு. 8000 ரூபாய் செலவாகிற கரண்ட்டுக்கு பதிலா கவர்மெண்ட் 80 ரூபாய்க்கு கரண்ட் தரணும்னு எதிர்பார்க்கிறாரு. அவர் கரண்ட கரெக்டா கொடுங்கன்னு கேக்குறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் கரண்ட் கொடுக்குறீங்களோ அதை கொடுங்கன்னு கேக்குறாரு. கரெக்ட் வேண்டாம் சார், அவர் ஜெனரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கட்டும். சாரி, இல்ல இதுக்கு நான் ஒரு வலதுசாரியான ஆர்குமெண்ட் கொடுத்தே ஆகணும். கொஞ்சம் கொடுங்க. அது ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டீங்களா? டிக்ளேர் பண்ணிட்டேன். பேசிக்கலி கரண்ட் கொடுக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மொனாபொலி. தட் இஸ் தி ட்ரூத். டிவி கொடுக்கிறது அல்லது வேற ஏதாவது கொடுக்கிறதுனா there are multiple options. இன்னைக்கு இல்ல நீங்க சொல்ற இந்த I am not in the VPN நான் வந்து ஒரே ஏரியா நான் சப்போர்ட் பண்ணல. That is not, I am not justifying this TV or mixer or grinder. My point is broader. டிவி கொடுக்கிறது கவர்மெண்டோட வேலை இல்லைன்னு சொன்னா, எதை கொடுக்கறதுமே கவர்மெண்டோட வேலை இல்லைன்னு சொல்லலாம். ரோடு போடுறது கவர்மெண்ட் வேலை இல்ல, நீங்க போட்டுக்கலாம்னு சொல்லலாம். இல்ல டிவி கொடுக்கிறது கவர்மெண்டோட வேலை இல்ல, ரோடு போடுறது கவர்மெண்டோட வேலை தான் அப்படிங்கறத வந்து நம்ம அழுத்தி தீர்மானிச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ஸ்பெக்ட்ரத்துல வந்து நீங்க வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கிறது. இல்ல பொதுவான சர்வீசஸ், காமன் சர்வீசஸ் அப்படிங்கறது சொல்லலாம். அதாவது என் வீட்டுல இருந்து வாசல்ல இவ்வளவு தூரம் வரைக்கும் ரோடு போடுறது ஏன் வேலை, அங்க இருந்து ரோடு போடுறது இன்னொருத்தரோட வேலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா யூனிஃபார்ம் அதை வந்து எல்லாரும் பயன்படுத்த வேண்டியது. சாலைங்கிறது வந்து இப்ப நான் போட்ட இந்த ரோட்ல நீ வந்த காலை வச்சா வெட்டி விடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு வண்டி போகணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி ரோடு போடுவேன், நான் சிமெண்ட்ல போடுவேன், நீ மண்ணுல போடுவேன் அப்படின்னு அதெல்லாம் பிரச்சனைக்குரியது. இன்னொன்னு, அந்த ரோடுங்கிறது தனி மனிதனோட சொத்து கிடையாது, அது பொது சொத்து. அதான் அதே மாதிரிதான் கரண்ட்டுக்கு வருவோம். என்ன கேட்டா தனி விஷயங்களை போட்டு குழப்ப முடியாது. இல்ல அதே மாதிரி தனிப்பட்ட விஷயம், ரோடுங்கிறது பொது விஷயம். இல்ல அதே மாதிரிதான் எலக்ட்ரிசிட்டிங்கிறதும். நீங்க எலக்ட்ரிசிட்டி கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுல இருந்து விலகி போயிருச்சுன்னா என்ன விட சந்தோஷப்படுறவன் யாருமே கிடையாது. அப்ப நான் வந்து 20 பிரைவேட் ஆட்களை வச்சு யார் பெஸ்டா வந்து பப்ளிக் யூட்டிலிட்டியை தர முடியுமோ அதை நான் வந்து வச்சு கொடுக்க முடியும். இதை விட குறைச்ச செலவு கொடுக்க முடியும். அப்ப நான் வந்து என்னுடைய ஜெனரேட்டரை வச்சு ஏகப்பட்ட செலவு, என்வாயன்மெண்டல் டிகிரடேஷன், இது எதுவுமே இல்லாம என்னால பண்ண முடியும். இன்னைக்கு டீசல் வச்சு பவர் ஜெனரேட் பண்றது இஸ் a bad idea. உங்க பாயிண்ட் வந்து நான் முழுசா ஏத்துக்கிறேன். என் கருத்து அதுதான். மை क्वेश्चन வந்து ஜெயக்குமார் வந்து அதாவது டிவியை மறுத்தவர் மின்சாரம் தான் கேட்டார்ல, அந்த முரண் வந்து என்னால இல்ல அது முரணே கிடையாது. அவர் எனக்கு மின்சாரம் இலவசமா தானே கேட்கல, இலவச மின்சாரம் கேட்கல. ensure I will pay for it, ensure proper supply. அதுதான் அநியாயம்ங்கறேன் நான். சரி இது ப்ரூனோ அதிகமான் கூல் அமைதி ஹலோ ப்ரூனோ டாக்டர் அதிகமான் ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் நீங்க சபாநாயகர் அதிகாரத்தை கொடுக்கணும். சாரி ஓகே anyway point is Bruno, your point has been made. This is an issue in which the debate can go on. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லா விதமான பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ நம்ம இங்க ஷேர் பண்றோம். அந்த விதத்துல your point is taken. என்ன
ஓகே, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அந்த கேள்வி அப்படியே பெண்டிங்ல இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் வந்து கராராக செயல்படுவதை நான் ஆதரிக்கிறேன். அதுல அப்படி செயல்படும் போது ஓரிரு இடங்கள்ல தவறுகள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. நான் இல்லைன்னு மறைக்கவே மாட்டேன், நிச்சயமா நடக்கும். ஏன்னா இப்படி கராரா செயல்படுறதுக்கு முன் அனுபவம் இல்லை, இப்பதான் முதல் முறை அந்த அனுபவமே இருக்கு. ஆனால் அது கராரா செயல்படுத்தும் போது எது கராரா செயல்படுறது எது தப்பா செயல்படுறதுங்கிற லைன் வந்து பிளர் ஆயிடலாம், டிவைட் தப்பான வாய்ப்புகள் உண்டு. அது ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால உதாரணம் என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து சுவரொட்டிகள் ஒட்ட தடை செய்யறதை நான் ஆதரிக்க மாட்டேன். நான் வந்து இருக்கிற லோ காஸ்ட் மீடியம்ல சுவரொட்டி ஒண்ணு நான் நம்புறேன். என்ன அண்ட் சுவர எழுத்து இருக்குல்ல, அந்த வீட்டு உரிமையாளர் அனுமதிச்சா எழுதத்துக்கு அனுமதிக்கல, எந்த தவறு கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. வீட்டு உரிமையாளர் அனுமதித்தால் கூட எழுதக்கூடாதுன்னு தடுக்கிறது நியாயம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இந்த மாதிரி வெவ்வேறு சின்ன சின்ன விஷயங்கள்ல மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனா பிராட்லி எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை இப்போது நடத்துகிற முறை சரியாக இருக்கு, கராராக இருக்கு. இன்னும் கூட இதே அளவு கராரோட இருக்கணும் தான் நான் விரும்புறேன். எலெக்ஷன் கமிஷனுக்கு ஓட்டு எது கொடுத்தாங்க அதை பத்தி பேசுறேன். சின்னம் வந்து மெழுகுவர்த்தி சின்னம் ஒதுக்குறாங்க. இது போதுமான பிரச்சாரத்திற்கான போதுமான நேரம் இருந்துச்சு. அது முக்கியமா சிறு கட்சிகள். என்னோட கருத்துல வந்து 15 நாட்கள் வந்து தாராளமாக போதும் என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடம் என்ன, ஒரு எம்எல்ஏ தொகுதி. அங்க உங்க கட்சி இருக்கு, உங்க வேட்பாளர் இருக்கிறாரு, அவர் அந்த தொகுதியில மட்டும்தான் பண்ண போறாரு. 15 நாட்கள் அந்த தொகுதியில் இருக்கிற எல்லா வாக்காளர்களையும் தெருவா போய் பாத்திர முடியும். என்ன அதனால தாராளமாக அந்த நேரம் போதுங்கிறது என்னுடைய கருத்து. அதுல எந்த விதமான சிக்கல் அந்த மாதிரி எனக்கு தெரியல. இதனால வந்து போலிங் பர்சன்டேஜ் கம்மியாக சான்ஸ் இருக்கு. அதாவது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வச்சிருக்கிறதுனால, பிரச்சாரம் பண்ணக்கூடிய பிரிவுகள் வச்சிருக்கிறதுனால தேர்தல் நடக்குதுங்கிற விஷயமே வந்து ஊரக பகுதிகளில் தெரியக்கூடிய வாய்ப்பு குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரேண்டம் சர்வேவா போய் பாருங்க, எந்த பட்டி தொட்டி நீங்க போனீங்கன்னாலும் தேர்தல் நடக்குது மக்களுக்கு தெரியும். தேர்தல் பொதுவாக நமக்கு திருவிழா, அந்த திருவிழா ஜோன் இல்லாதனால ஓட்டிங் பர்சன்டேஜ் கம்மியாக இல்ல திருவிழா இல்லாத பத்தி உங்களுக்கு அர்த்தம் இருக்கலாம். ஏன்னா 70% வரைக்கும் வந்துருக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ். நம்ம வந்து 50லேருந்து 70 வந்துருக்கோம். இது திடீர்னு 60 கீழே போச்சுன்னா அது ஜனநாயகத்துக்கு ஒரு வகையில் ஆபத்து தான். அப்புறம் 15 நாள் இல்ல இதெல்லாம் நீங்க ஹைபாத்தட்டிக்கலா சொல்றீங்க. 15 நாள் குறையுங்கிறதால உங்களுடைய யூகம் தான். இல்ல மே 13 பாத்துக்கலாம். ஆமா நான் குறையாதுங்க. போன முறை 70 கட்சி அது கிடைச்சதுன்னா சந்தோஷம். ஆமா தேர்தல் இன்னொன்னு வாக்குப்பதிவுடைய விகிதங்கள் குறைவது இருக்குல்ல, தேர்தல் பல்வேறு காரணங்களால வேறுபடும். அரசியல் இருக்கிற வெறுப்பினால மக்கள் போய் ஓட்டு போடாம இருக்கலாம், அல்லது வன்முறையில மிரட்டப்பட்டு ஓட்டு போடாம இருக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்களால சதவீதங்கள் ஏறி இறங்கலாம். அதனால 15 நாள் நேரம் கொடுத்ததுனால மக்களுக்கு தகவல் போய் சேரணும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 98% ஃப்ரீ டிவி செட்ஸ் வாங்கிட்டாங்கன்னு அதிகாரப்பூர்வமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டெலிவிஷன்ல அத்தனை கட்சிகளும் பிரச்சாரம் பண்றாங்க. டெலிவிஷன் மூலமா தேர்தல் நடக்கிற தகவல் போயிட்டு இருக்கு. ஆனா அது தெரியாம இருக்கிற வாய்ப்பு இல்லை. அந்த டெலிவிஷன் பிரச்சனைக்கு தான் வர இருக்குன்னு நினைக்கலாம். இங்க இருக்கிற பிரதான 2 கட்சிகளுக்கு வந்து 2 தொலைக்காட்சி இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த 15 நாள் குறைந்த கால அவகாசங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்ல வர்றது வந்து ரொம்ப சின்ன கட்சிகள், சுயேட்சைகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு சுவரொட்டியும் ஓட்ட முடியாது, இதுவும் பண்ண முடியாது. அவங்க எந்த முறையெல்லாம் பண்ண முடியும். இது வந்து தேர்தல் கமிஷன் வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்க ஒரு ஐடியா தான் நினைக்கிறேன். இது ஒரு துணை கேள்வியா ஒண்ணு ஆட் பண்ணுமா? நிஜமாவே சிறு கட்சிகள் மேல உள்ள கரிசனத்தினாலதான் இந்த கேள்வியா, இல்ல அத ஒரு ஃப்ரண்டா வச்சுக்கிட்டு திமுகவுக்கு எந்த விதமான கோலாகலமா பணத்தை வாரி இறைச்சு பண்ண வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் தடுத்து நிறுத்திருச்சே கட்சி அந்த தேர்தல் கமிஷன்ங்கிறதுனால வர்ற அதை வேற மாதிரி கொடுக்கக்கூடிய கேள்வியா? அந்த வாய்ப்பை நீங்க வந்து you are shooting the messenger. எனக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் கேட்டுட்டேன். அப்படி ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஒரு பத்திரிகையில பண்ணிருக்கேன். இல்ல அந்த பத்திரிகையில வந்து நான் தேர்தல் கமிஷன் வந்து இந்த நடவடிக்கை ஆதரிச்சு தான் நான் ஒரு பத்திரிகை கூட எழுதியிருக்கேன். நான் வந்து இல்ல உண்மையில சுயேட்சைகளை பொறுத்த மட்டும் சுயேட்சைகளுக்கு தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தொகுதி மட்டும் தான் பண்ண போறாங்க. சிறு கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க எந்த தொகுதியில போட்டிடுறாங்களோ அங்க மட்டும் தான் பண்ண போறாங்க. இன்னொன்று தங்கள் வலிமைக்கு மீறி யாரும் எந்த தேர்தலும் ஈடுபட போறதே இல்லை இல்லையா? 234 தொகுதியில் நான் வேட்பாளர் போடுவேன் அப்படின்னு ஒரு சிறு கட்சி நினைக்க முடியுமா? இன்னைக்கு நம்முடைய தேர்தலுடைய பாலிடிக்ஸ்லயே ஃபைனான்சியல் சைடை பத்தி பேசினா அது ஒரு தனியான விவாதம். அதுதான் நான் ரொம்ப வருத்தத்தோட பேச வேண்டியிருக்கிற விஷயங்கள் ஒண்ணு. அது தொடர்பாக கேள்வி வராட்டாலும் நானே பேசலாம் நினைக்கிறேன். என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கிற தொகை இருக்குல்ல, அந்த தொகைக்குள்ள ஒரு கட்சியும் ஒரு வேட்பாளர் கூட இல்லை சுயேட்சைகளை தவிர. என்ன அதிகபட்சம்
பெரிய கட்சி வேட்பாளர்கள் அத்தனை பேரும் அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத துறை தான் வேலை செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள்லாம் வெவ்வேறு கட்சிகளில் தேர்தலில் நிற்கிறாங்க. என்ன எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தெரிஞ்சவங்க அந்த அடிப்படையில், மற்றபடி கொள்கை அடிப்படையில் தெரிஞ்சவங்க இல்லை. என்ன அவங்க வெவ்வேறு கட்சியில தேர்தலில் நிற்கிறாங்க. அவர்களோட தான் உரையாடும் போது கிடைக்கிற தகவல் பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் சொன்னாரு, இந்த தேர்தலில் எவ்வளவு செலவாகும் உங்களுக்குன்னு கேட்டேன். தொகுதியில் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் உங்களுக்கு என்ன செலவாகும் கேட்டேன். மற்றவங்களாம் 3 கோடி ரூபாய் குறையாம செலவு பண்ணுவாங்க, நான் ஒரு 1 கோடியாவது செலவு பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன மற்றவங்களாம் 3 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். என்னுடைய எதிர் அணிலாம், என்னுடைய அணியில் நான் 1 கோடி. 1 கோடிக்கு உங்களுக்கு ஏது பணம், அவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை எங்கள் கட்சியிலேருந்து எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா கொடுப்பாங்க, நான் ஒரு 50 லட்ச ரூபா திரட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி 50 லட்ச ரூபா திரட்டுவீங்கன்னு கேட்டேன். தெரிஞ்ச நண்பர்கள் எல்லார்கிட்டையும் போய் வசூல் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்படிலாம் வசூல் பண்ணி இந்த பணம் இப்படி யார் தருவாங்க? இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன். நான் கூட நடுவில் ஜெயகாந்தன் மாதிரி எனக்கும் ஒரு 20-30 வருஷமா நம்ம அப்பப்போ ஒரு தேர்தலில் நின்னா என்ன அப்படின்னு மனசுக்குள்ள தோணும். என்ன அது போதாத வரைக்கும் நமக்கு இமெயில் எழுதுறவங்க, என்ன பின்னூட்டம் போடுறவங்க எல்லாம், நீங்கள் இயக்கம் நடத்தினால் உங்கள் பின்னால் நாங்கள் திரள தயார் அப்படின்னா போட்டுருவாங்க. அது வந்து அன்னைக்கு ராத்திரி தேவையில்லாம நம்ம தேர்தலில் நிற்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி நேரத்தில் என்ன அந்த மாதிரி நேரத்தில் வந்து இல்லை வெரி டிஸ்டர்பிங் தாட். என்ன அது ரொம்ப டிஸ்டர்பிங் தாட். அது நமக்கு நல்லா தெரியும். அது ஒரு மொமெண்டரி தற்காலிகமான ஒரு குழப்பம் தான், தாண்டி வந்துடுவோம். என்ன எவ்வளோ தடவை தாண்டி வந்துருக்கோம். அப்படி யோசிக்கிறப்ப தேர்தலில் நிற்கணும்னா 1 கோடி ரூபா வேணும், இல்லை 50 லட்சம் ரூபா வேணும். நான் நின்றா எவ்வளவு செலவு பண்ணுவேன் குறைஞ்சபட்சம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இதுக்கு தேர்தல் கமிஷன் ஏதோ 16 லட்சமோ 13 லட்சமோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 14 ஒரு எம்எல்ஏ இருக்கு. 16 லட்சமே நான் எப்படி திரட்டுறதுன்னு யோசிச்சு பார்த்தா அதுவே பிரம்மாண்டமா இருக்கு. என்னால 16 லட்சம் திரட்ட முடியும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் ரொம்ப யோசித்து நான் லிஸ்டே போட்டேன். பத்திரி கூட அந்த லிஸ்ட்ல இருக்காரு. எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்கள் யாருக்கிட்டலாம் நான் பணம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு பட்டியலே போட்டு பார்த்தேன். யாரெல்லாம் கேட்டா பணம் கொடுப்பாங்க. அப்புறம் நம்மளோட வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணோம்னா எவ்வளவு பேர் வந்து நம்ம சாரு அடிக்கடி அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் போட்டு அறிவிப்பு போடுறாங்க இல்லையா, அவர் எவ்வளவு வருதுன்னு ரிவீல் பண்றதே இல்லை. வந்திருந்தா ரிவீல் பண்ணிருப்பாருன்னு தான் என்னோட அபிப்பிராயம். நான் வரல சிக்கல் நான் நினைக்கிறேன். இப்ப அது மாதிரி ஏதாவது அறிவிச்சதா வரும்னா இவ்வளவுதான் வரும் அப்படின்னு என்ன கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் என்ன என்னோட கருத்து உடன்பாடு இல்லாதவங்க கூட போனா போகுது ஜாலி நின்று தொலைக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு கொடுத்தாங்கன்னா கூட எவ்வளவுதான் வரும்னு பண்ணாங்க. இந்த தொகை 3 லட்சம் ரூபாய் தாண்ட மாட்டேங்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் இவ்வளவு கொடுப்பாரு, இவர்கிட்ட இவ்வளவு கேட்கலாம் அப்படின்னு கணக்கு பண்ண நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் லிஸ்டிங் போட்டா கூட 3 லட்சத்துக்கு தாண்ட மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு திரைப்பட இயக்கத்துக்காக வீடு தேவை வரும் திரைப்பட டிவிடி ப்ராஜெக்டுக்காக 1.5 வருஷம் முன்னாடி கால் பண்ணி 500 ரூபாய் ஆளுக்கு வேணும்னு கேட்டிருக்கோம். நோக்கம் 1000 பேர்கிட்ட இருந்து 500 ரூபாய் திரட்டி 5 லட்சம் ரூபாயில படம் எடுக்கிறது. அதான் நோக்கம். ஒரு வருடம் நம்ம திரட்டியும் 1 லட்சம் ரூபாய் தான் வந்துச்சு. 100 பேர்கிட்ட இருந்து 500 ரூபாய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? 50,000. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் ஆளுக்கு 1000 2000 அப்படிலாம் கொடுத்து மீதி 50,000. அது மொத்தமா 1 லட்சம் ரூபாய் தான் திரட்ட முடியுது. 1000 பேர்கிட்ட இருந்து 500 ரூபாய் திரட்டவே முடியல. ஒரு டிவிடி ப்ராஜெக்டுக்கே திரட்ட முடியல. இப்ப தேர்தல் வரும்போது இந்த பணத்தை திரட்டுற சக்தி இருக்குல்ல, அவங்க பணம் கொடுக்குறவங்க என்ன அடிப்படையில் கொடுப்பாங்கன்னு யோசிப்பாங்க. கொடுக்குறப்ப நாளைக்கு 5 லட்சம் ரூபா கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம ஒரு வேலை நின்றா இவன் செய்வானா மாட்டானா? கண்டிப்பா செய்ய மாட்டான். ஒரு கொடுக்கல 5 லட்சம் ரூபாய் வேஸ்ட். அப்ப திரும்பி வராது, இதனால பயன் இல்லை அப்படின்னு கொடுக்கலாம்னா ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம் பாருங்க. அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு வேஸ்ட் அப்படின்னு தான் கணக்கு போடுறாங்க. இந்த பணம் திரட்டும் போது இந்த ஈக்குவேஷனை வேலை செய்யுது. அப்ப நிக்கிற கேண்டிடேட் பணம் திரட்டணும்னா, நான் நண்பர்கள் சொன்னல, அவங்கள 50 லட்சம் 1 கோடி 2 கோடி திரட்டணும்னா பணம் கொடுக்குறவங்க நிச்சயமாக நாளைக்கு இவர்கள் எம்எல்ஏ ஆனால் ஏதோ ஒரு குவிக் ப்ரோக்கோக்கு திரும்ப வந்து நிக்கதான் போறாங்க. அதுதான் உண்மை. அவர்களுக்கு பணம் கொடுப்ப தேர்தலே பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் குறைந்தபட்ச செலவு செய்யற வேட்பாளர்களுக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னா அதிகபட்ச செலவு செய்யறது எவ்வளவு செலவு செய்யறாங்க? அப்ப டோட்டலா மணி பவர் வந்து இந்த தேர்தல் இந்த பணம் வந்து வீடுதோறும் 1000 ரூபாய் கொடுக்க, ஒரு ஓட்டுக்கு 1000 ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுக்க, அதுக்கான பணம் இல்லை. இந்த பணம் வந்து தேர்தல் செலவுக்கு மட்டுமே. ரொம்ப முக்கியமா ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், அதுதான் எனக்கு ரொம்பவும்
அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா நான் நேரடியாக 71 தேர்தல்கள்லாம் பார்த்துருக்கேன், வாக்குச்சாவடியெல்லாம் போய் உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கேன். அதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குன்னு அது முக்கியமா தெரிய முடியுது. என்னன்னா பூத்துல உங்க சார்பா உட்கார வேண்டிய ஏஜென்ட் இருக்காங்கல்ல, ஒரு வேட்பாளர் சார்பாக, அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு அன்றைய தினம் கொடுக்க வேண்டிய தொகை 10,000 ரூபாய். ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கலன்னா பூத் ஏஜென்ட்டா வந்து வேலை பார்க்கறதுக்கு ஆள் ரெடியா இல்லை கட்சிகள். நான் சொல்றது பிரதான கட்சிகளை சொல்றேன். டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், இந்த மாதிரி பெரிய கட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதான் தொகைன்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? களத்துல இருந்துட்டு இருக்கிற ஆட்கள் கிட்ட இருந்து வர தகவலை நான் சொல்றேன். என்ன, பூத் ஏஜென்ட்டுக்கு 10,000 ரூபாய் இல்லைன்னா வேலை பார்க்க ஆள் ரெடியா இல்லை அப்படிங்கிறாங்க. சில கொள்கை அடிப்படையில் உழைக்கக்கூடிய சில கட்சிகள் வேண்டுமானால் இலவசமாக வேலை செய்யக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் அவங்க எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி இலவசமா வேலை செய்யற ஆளுக்கு கூட அன்னைக்கு டேஸ் பேட்டான்னு சொன்னாங்க. என்ன, டிஃபன் வந்து போற போக்குவரத்து செலவு, சாப்பாட்டு செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொகை கணிசமான தொகையா இருக்கு. இது நிலையில பார்த்தா நம்ம தேர்தல் நடக்கிற முறை இருக்குல்ல, அதுவே வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு முறையா இருக்கு. எங்கேயோ ஒரு கட்டத்தில் இந்த தேர்தல் மெத்தடாலஜியே எக்ஸ்பென்ஸ் எப்படி குறைக்கிறது அப்படின்னு யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதெல்லாம் தேர்தல் ஆணையம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நான் நினைக்கிறேன். 14 லட்சங்கள் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்லி லோவா இருக்குன்னு தோணுது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் சொல்ற மாதிரி ஒரு 10 வருஷத்துல முன்னாடி எப்ப நிர்ணயிச்சாங்கன்னு தெரியல. வருஷம் ஒரு 10% விலைவாசி ஏறுது, செலவு அதுக்கு அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. இது நீங்க சொன்ன மாதிரி 1 crore வந்து அபிஷியல் லாஜிஸ்டிக்ஸ்க்கே ஆயிடுது. லஞ்சமா வேட்பாளர்களுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்காம வெறும் அவங்க கட்சிக்குள்ளேயே உட்கட்சி செலவே அவ்வளவு ஆகும்போது அதை அளவு பண்றதுதான் புத்திசாலித்தனம்னு தோணுது. எப்படியும் அவங்க செலவு பண்ண போறாங்க, கணக்காண்டது பொய் கணக்கு காமிக்க போறாங்க. மற்ற நாடுகள் எல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செக்கா வாங்கி செக்காவே செலவு பண்றாங்க. யூஎஸ்லயோ யூகேலயோ கணக்கு கொண்டு வரணும், அது கணக்குல இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து இது லஞ்சமா கொடுத்தா தானே தவறு. அவன் 10,000 ரூபாய் கொடுக்கறது அது இல்லீகல்னு டிக்ளேர் பண்ணாதான் அது இல்லீகல். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் இல்லீகல். ஃபீஸ் வாங்கிக்கலாம், அது வாட் எவர் அவன் செலவுக்கு. இதை ஒழிக்கிறது ஒரே வழி, இதில் என்ன லிமிட் 1 crore பண்ணலாம் என்ன கேட்டா. இல்ல, இதை ஒழிக்கிறதுக்கு வழி வந்து லிமிட் அவங்க இன்க்ரீஸ் பண்றது கிடையாது. ஒழிக்கிறதுக்கான வழி எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் லீகலைஸ் பண்றது. லீகலா நடக்கல, டோன்ட் பே கேஷ், அது கேஷ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரசீது வேணும், வவுச்சர் இருக்கணும், செக்ல பே பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு பேமெண்ட்டையும் நீங்க அக்கௌண்டிங்குள்ள கொண்டு வரது தான் முக்கியம். இப்போ என்ன நடக்குதுன்னா, அது ஏன் அதுக்கு எந்த கட்சியும் ஒத்துக்க போறதே இல்லை. அதிகமாக கட்சி ஆரம்பிச்சவனா நடக்கலாம், மற்றபடி எந்த கட்சியும் அதுக்கு ஒத்துக்க போறது இல்லை. காரணம், இந்த எல்லாருமே பிளாக் எல்லாம் எடுத்து சர்க்குலேட் பண்றாங்க இதுக்குள்ள. அதனால பிளாக் சம்பாதிக்கிறாங்க, பிளாக்கை சர்க்குலேட் பண்றாங்க. அதனால இந்த ஒயிட் ஆடம் படத்தை கணக்காட்டுறதுன்னா ஒயிட் மணியை நீங்க அதுக்கான சோர்ஸை காட்டி ஆக வேண்டியிருக்கு. அதனால ஒயிட் மணியோட சோர்ஸை காட்ட முடியாது. அதனால இதுக்கு வந்து மாறும்னு நான் நம்புறேன். இந்த பிளாக் மணியை வந்து நம்ம டொனேஷன் மாதிரி கலெக்ட் பண்ணி ஒயிட் மணி ஆக்கிக்கலாம் இல்லையா? இல்ல, இந்த டொனேஷன் கலெக்ட் பண்றதுங்கிறது போல ஒரு மோசடி வர கிடையாது. இல்ல இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணா டொனேஷன் தான் கலெக்ட் பண்ணோம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் நான் ரசீது கொடுக்கணும். ஆனால் அரசியல் கட்சிகள் நீங்க உங்களுக்கு தெரியும், மாவட்டம் தோறும் தேர்தல் நிதி மாநாடு நடத்துவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தையும் தேர்தல் நிதி வழங்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடந்த மாதிரி இந்த கூட்டத்தில் இவ்வளவு தேர்தல் நிதி வழங்கப்பட்டதுன்னு. இந்த நிதி எங்க இருந்து வந்துச்சு, அதுக்கான அக்கௌண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங்கே கிடையாது. இது வந்து பிளாக் தான், அந்த நேரத்தில் தேர்தல் நிதியா ஒயிட்டா கணக்கில் காட்டப்படுது. கட்சிக்கு வந்து அபிஷியலான தேர்தல் நிதி. இந்த நிதி எங்கிருந்து திரட்டப்பட்டதுன்னா மக்களிடம் வந்து திரட்டப்பட்டதுவாங்க. மக்கள்கிட்ட எப்படி திரட்டினீங்க, உண்டி குளிக்கணும், எல்லார்ட்டையும் போய் கேட்டோம். 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா 100 ரூபான்னு வந்த தொகை தான் 40 லட்சம் ரூபாய் இந்த மாவட்டத்தின் சார்பாக அப்படின்னு கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. இதுதான் பிரச்சனை. எனக்கு பெரிய நமக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை, நம்முடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய அக்கௌண்டிங் ப்ராசஸே சிக்கலா இருக்கு. அதெல்லாமே ப்ராப்பர் ஆடிட்டிங் புக் எடுத்த வேண்டியிருக்கு. அதை வந்து சிஏஜி மாதிரியான அமைப்பு தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய கணக்கையும் ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்தாதான் இதை மாற்ற முடியும். ஒரு கட்சி வந்து அவங்க இப்ப கம்யூனிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்க நிர்வாக உண்டிகளுக்கு தான் பணம் சேர்த்த வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா கட்சியோட ஆடிட்டிங்கும் வந்து ஒரு கவர்மெண்டோட அமைப்பு தான் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சர்வாதிகாரமா இருக்கு. ஆடிட்டிங் தானே பண்றோம். ஆடிட்டர் ஜெனரல் அரசியல் சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கிற சுயேட்சையான அட்டானமஸான அமைப்பு. நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் போகணும், பவருக்கு கவர்மெண்ட்ல தான் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் கட்சி அமைக்கும் போது. ஆனா கவர்மெண்ட் எதையும் தலையிடக்கூடாதுன்னு பேசுறது அர்த்தமே இல்லை. நம்ம ஆசைப்படுறதே கவர்மெண்ட்டுக்கு போய் அதிகாரத்தை கைப்பற்றத்தானே. அப்ப அந்த அதிகாரத்தை கைப்பற்ற கவர்மெண்ட் வந்து ரெகுலேட்டரி பாடியா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரெகுலேட்டரி பாடிக்கு மெக்கானிசம் இருக்கணும், ரூல்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். இதுல சர்வாதிகாரம் எங்கே இல்லை. முக்கியமான கேள்வி, இந்த எலெக்ஷனோட ட்ரெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
யார் எப்படி ஜெயிப்பா என்னன்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது, நீங்க இன் பர்டிகுலர் யாருக்காவது ஓட்டு போடுங்கன்னு சொல்ல விரும்புறீங்களா, இல்லை உங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல விரும்புறீங்களா? நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக இங்க வரல, அதனால நான் இங்க எந்த பிரச்சாரமும் செய்ய போறதில்லை. ரெண்டாவது, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னா அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து என்னுடைய கிளி கூட்ட கொண்டு வரல. என்ன கொண்டு வந்தா கிளிய என்ன சீட் எடுத்து போட்டு சொல்லு அப்படின்னு கேட்கலாம். மற்றபடி தேர்தல்ங்கிறது வந்து என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய அசஸ்மெண்ட் தப்பா கூட போகலாம். என்ன இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் ஒரு மாதிரி என்னன்னு சொல்றது இல்ல, கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம். தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு போகும்போதெல்லாம் சுற்றுப்பயணத்தில் ஃபீல் பண்றதை கட் ஃபீலிங் சொல்லுவோம். போயிட்டு வரும்போது நமக்கு இந்த ஃபீலிங் வருது அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபீலிங்கை பல தேர்தல்களை நான் அனுபவிச்சிருக்கேன். வேற விதமா சில நேரத்தில் அந்த ஃபீலிங் சரியா வந்துருக்கு, சில நேரத்தில் தப்பா வந்துருக்கு. 1971 தேர்தலில் நான் மாணவராக இருந்தேன், கல்லூரியில் தமிழ் பேரவை செயலாளராக இருந்தேன். அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் இந்திரா காங்கிரஸும் ஒரு அணியில் இருந்தாங்க. பழைய காங்கிரஸ் எனப்படுகிற ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் தலைமையில எதிரணியில இருந்தது. ரொம்ப பிரதானமான போட்டி இந்த ரெண்டு அணிகளுக்குள்ள தான். அப்ப நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்திரா காங்கிரஸையும் ஆதரிக்கிற மாணவர் தலைவராக இருந்தேன் 1971 தேர்தலில். அப்ப எனக்கு 17 வயது. நான் வந்து கல்லூரியில் தமிழ் பேரவை செயலாளராக இருந்தேன். இந்த அணிக்காக நான் ஒரு மாவட்டம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செஞ்சிருக்கேன் அந்த நேரத்தில். அப்ப சுற்றுப்பயணம் செய்த போது எல்லாரும் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, காமராஜர் ராஜாஜி சோவோ அந்த தேர்தலில் போய் பேசினார். அவங்க கூட்டங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான கூட்டங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு 71. அப்ப அந்த கூட்டங்கள் வந்து மறக்க முடியாது. காமராஜருக்கு வந்த கூட்டங்களும் நான் போய் பார்த்துருக்கேன். நான் இந்த அணியில பிரச்சாரத்தில் இருந்தாலும் கூட அதையும் பார்த்துருக்கேன். அப்ப ஆனா அந்த தேர்தல் எனக்கு கட் ஃபீலிங் இருந்தது, நிச்சயமாக திமுக இந்திரா காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு நான் பிரச்சாரத்துக்கு போன போது என்னுடைய கட் ஃபீலிங் இருந்தது. அவ்வளவு பெரிய கூட்டங்கள் காமராஜருக்கு வந்த போதும் கூட அது தோற்கும்னு தான் என்னுடைய கட் ஃபீலிங் இருந்தது. இதுக்கு லாஜிக்கலா ரீசனிங் கேட்டீங்கன்னா உடனடியாக சொல்ல முடியாது, பட் நீங்க ட்ரெண்டா அப்ப ஃபீல் பண்ணி அப்படி சொல்ல முடிஞ்ச மாதிரி. இதே மாதிரி கட் ஃபீலிங் வேற தேர்தல்கள் எல்லாம் தப்பாக இருக்கு என்ன. அதனால இதுல வந்து எந்த விதமான ஆர்வமும் சொல்ற வாய்ப்பே கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, சில கூட்டணி கணக்குகள் போடப்படுது இல்ல, அந்த கணக்குகள் இருக்கிற சிக்கல்களை மட்டும் என்னால பார்க்க முடியும். என்னென்ன சிக்கல் தெரியுது? திமுக காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் ஓட்டு, காங்கிரஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், காங்கிரஸுக்கு வந்து தலைமை கிடையாது, காங்கிரஸுக்கு அமைப்பு கிடையாது, ஆனால் காங்கிரஸுக்கு ஓட்டு உண்டு. இது வந்து நான் 30 ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது வந்து காங்கிரஸுக்கு இருக்கிற ஓட்டுங்கிறது எப்பவுமே பெரும்பாலும் அதோட ஆல் இண்டியா லீடர்ஷிப்பை பொறுத்து தமிழ்நாட்டில் அதுக்கு ஓட்டு, ஆனா அதுக்கு கட்சிக்கு அமைப்போ தலைவரோ சரியா எப்பவுமே கிடையாதுங்கிறது அதோட நிலைமை. அதனால காங்கிரஸ் இந்திரா காந்திக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கும், ஆனா இங்க யார் யார் கட்சிக்கு தலைவராக இருக்காங்க, எந்த ஸ்தாபனம் இருக்கு, எந்த அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பலவீனமா இருக்கும். இது மாதிரியான ட்ரெண்டை காங்கிரஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த முறை நான் தேர்தலை பார்க்கறது என்னன்னா, திமுக ஓட்டு முழுமையாக காங்கிரஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, காங்கிரஸ் ஓட்டு முழுமையாக திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படிங்கிறத அந்த கூட்டணியில் இருக்கிற பலவீனமா நான் பார்க்கிறேன். அதிமுக தேமுதிக கூட்டணியில் நான் பார்க்குற பலவீனம் என்னன்னா, தேமுதிகவுக்கு 10% ஓட்டு கடந்த காலத்தில் வந்திருக்குல்ல, அந்த 10% அப்படியே அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிற கணக்கு தப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய எஸ்டிமேட். ஏன்னா தேமுதிக இந்த 10% ஓட்டுல பாதிக்கு மேல 2 கழகங்களும் வேண்டாம் நினைக்கக்கூடிய ஓட்டுகள் இருந்திருக்கும். அதனால அந்த ஓட்டு தேமுதிகவுக்கு திரும்ப தொடர்ந்து வராது. அதனால இந்த முறை தேமுதிகவுக்கு 3லிருந்து 5% ஓட்டு தான் தேமுதிகவுடைய ஓட்டுன்னு இருக்கக்கூடியது. அது மட்டும்தான் அதிமுக பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். இப்படி சில போக்குகளை அசஸ் பண்ண முடியுது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது this election will be a very closely contested, keenly contested election. Margins வந்து 500 ஓட்டுல இருந்து 15000 ஓட்டு the maximum differences. 500 to 15,000 ஓட் மார்ஜின், இதுக்குள்ளதான் பல தொகுதிகள்ல ஓட் மார்ஜின்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படிதான் இந்த எலெக்ஷன் பத்தி நல்லா அசஸ் பண்ண முடியுது. அண்ட் இலவசங்கள் வந்து தேர்தலில் மிகப்பெரிய பங்காற்றுமா, 2G ஸ்பெக்ட்ரம் மிகப்பெரிய பங்காற்றுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இது ரெண்டுத்துக்குமே கணிசமான ரோல் இருக்கு. அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ரெண்டுத்துக்கும் ரோல் இருக்கு. 2G ஸ்பெக்ட்ரம் அர்பன் ஓட்டர்ஸ் பாதிக்கும் அப்படின்னு திமுகவே கருதின காரணத்தினால்தான் ஸ்டாலின் குளத்தூருக்கும் கலைஞர் திருவாரூருக்கும்
என்ன மாற வேண்டிய கட்டாயம் அவங்களுடைய அசஸ்மெண்ட்ல இருந்தே தான் வருது, அவங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட்ல இருந்தே தான் அது வருது. அதே நேரத்தில் இலவசங்கள் மிகப்பெரிய அளவில் மக்களை பாதிக்கும்னு ஜெயலலிதா பயப்பட்ட காரணத்தினாலதான் ஜெயலலிதாவும் பெரிய இலவசங்களை எல்லாம் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஆனால் இதெல்லாம் ஃபேக்டர்ஸா நிச்சயமாக வேலை செய்யும் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. பட் மல்டிபிள் ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும். நிறைய தொகுதிகளை பார்த்தீங்கன்னா காஸ்ட் நிச்சயமா முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். அந்த லோக்கல் கேண்டிடேட்டுடைய செல்வாக்கு, உதாரணமா அறந்தாங்கில திருநாவுக்கரசருக்கு தொடர்ந்து ஒரு தனிப்பட்ட செல்வாக்குன்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்குங்கிறது இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இந்த தேர்தலையும் வேலை செய்யாதுங்கிறது அவருக்கான டெஸ்டாக இருக்கும். ஸோ சில இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸுக்கு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வேலை செய்யும். அதனால டிஃபரெண்டா இந்த அணிதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியல. யார் வந்தாங்கன்னாலும் க்ளோஸ்லி கண்டஸ்டட் எலெக்ஷனா இருக்கும். அதே நேரத்தில் ஹம்ப் அசம்பிளி வரும், யாருக்குமே அதிகம் வராம 40, 50 இந்த மாதிரி மட்டும் வாங்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நான் சொல்றது எல்லாமே ஒவ்வொரு தொகுதியும் ஜெயிச்ச மார்ஜின் நேரோவா இருக்கும்னு சொல்றேன் ஒழிய ஒட்டுமொத்த சீட்டு நேரோவா இருக்கும்னு நான் சொல்லல. அதனால எந்த அணி ஜெயிச்சு வந்தாலுமே அது ஒரு கணிசமான தானாகவே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு போதுமான பணம் இருக்கக்கூடிய அணியா தான் ஜெயிச்சு வரும் தான் நான் எஸ்டிமேட் பண்ணேன். இதெல்லாம் தான் என்னோட எஸ்டிமேட்ஸ். ஐயா வணக்கம், என்னுடைய பேர் பிரவீன்குமார், பொறியியல் மாணவன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் அறிக்கையை பத்தி, தேர்தல் அறிக்கையை பத்தி பேசுறாங்க. அதாவது கருணாநிதி துரோகி சொல்றது போல போன வாட்டி கதாநாயகன், இந்த வாட்டி கதாநாயகி அறிக்கை. ஆனால் வில்லனாக செயல்படும் தமிழின பிரச்சனையும் மீனவர் படுகொலை பிரச்சனையும் ஏங்க பேசணும்? ஒண்ணு. இரண்டாவது விஷயம், ஒரு எழுத்தாளர், நல்ல எழுத்தாளர் அழகு இங்கிருக்கும் நிலைமையும் உண்மையான விஷயங்களும் மக்களுக்கு எடுத்துச் செல்வது. நீங்கள் பொதுவான பிரச்சனை எடுத்துச் செல்றீங்க, ஒத்துக்கிறோம். ஆனா மீனவர் படுகொலையும் தமிழீழத்தில் நீங்கள் மக்கள் கொல்லப்படும் போது உங்களுடைய எழுத்துக்கள் ராஜபக்சேக்கு ஆதரவாக இருந்தது. மூன்றாவது, ராகுல் காந்தி இங்கு வந்து தமிழக மக்களை தமிழக தலைவர்களை சந்திப்பதற்கு நீங்கள் உதவியாக இருந்தீர்கள். எப்படி ஒரு துரோகிக்கு இங்கு தமிழகத்தில் நீங்கள் வந்து உதவி செய்தீர்கள்? இது எந்த விதத்திலையும் இந்த கூட்டத்துக்கு நேரடியாக தொடர்பில்லாதது. உங்களுடைய முதல் கேள்வி வேணா தமிழீழ பிரச்சனையை பற்றியோ அல்லது மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவது அது இந்த தேர்தலில் எந்த விதத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விதத்துல நீங்க கேள்வி கேட்க விரும்பினா அனுமதிக்க நான் தயாரா இருக்கேன். ஞானி தனிப்பட்ட முறையில அவர் பதில் சொல்ல விரும்பினா அவர் சொல்லட்டும். அவர் ஏதோ துரோகிக்கு துணை புரிந்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து இந்த களத்துல பேசுறது சரியானதாக இருக்காதுன்னு என்னுடைய கருத்து. அது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க அவரோட நேரடியா உரையாடலாம். ஆனா இது சரியான களம் அல்ல அப்படிங்கறத உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, முதல் கேள்விக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையும் மீனவர்கள் படுகொலை பிரச்சனையும் நிச்சயமாக தேர்தலில் நான் சொல்லக்கூடிய மல்டிபிள் ஃபேக்டர்ஸா இருக்கு. அதை நான் மறுக்கவே மாட்டேன், நிச்சயமா இருக்கு. ஆனால் அவை தனியாக பிரதான காரணங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்போதுமே இல்லை. பிரதான காரணங்களாக இருக்கக்கூடிய வேறு விஷயங்கள் தான். ஆனால் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் சொல்லும் போது வட்டாரம் சார்ந்து இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் வரும். குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் பூராவிலும் தென்கடலோர மாவட்டங்களில் நிச்சயமாக மீனவர் படுகொலை என்பது லோக்கலா ஒரு பிரதானமான பிரச்சனையாக தான் இருக்கும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது எந்த கட்சிக்கு சார்பாக எதிராக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கூட இந்த கட்சிக்கு தான் சார்பாக போகும் எதிராக போகும்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. ஈழத்தமிழர் பிரச்சனையை பொறுத்த மட்டும் தொடர்ந்து ஒவ்வொரு சென்ற தேர்தலும் அதுக்கு முந்தைய தேர்தலும் நான் பார்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அணுகுமுறையில் பார்த்தால் நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய கணிப்பு இதுதான். இதோடு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், இந்த கணிப்பு தவறு என்று கருதக்கூடியவர்கள் இருக்கலாம். இது என் கணிப்பு, அவ்வளவுதான். என்னுடைய கணிப்பு என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ஈழத்தமிழர் பிரச்சனையில பெருவாரியாக அவரை பற்றிய கவலையும் அக்கறையும் ஆர்வமும் உடையவர்களாக இருக்கிறார். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் முழுவதும் ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி மிக மிக என்னன்னு சொல்றது, மனிதநேயத்தை தாண்டி தங்கள் பிரச்சனை என்ற ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனையாக பார்க்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் இதை தேர்தலுக்கான பிரச்சனையாக அவர்கள் பார்க்க விரும்பவில்லை என்பதிலும் எந்த சந்தேகமும் கிடையாது. இது தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலும் இதை அவர்கள் தேர்தல் பிரச்சனையாக பார்ப்பதில்லை. ஆனால் தேர்தலுக்கு வெளியில இந்த பிரச்சனை வருகிற போது நிச்சயமாக மக்கள் இது தாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கிறார்கள்.
இதுதான் தமிழ்நாட்டு சூழல் பற்றி என்னுடைய மதிப்பீடு. நீங்கள் என் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அவற்றை நான் மறுக்கிறேன். ஏனென்றால் நான் ராஜபக்சேவுடைய ஆதரவாளன் அல்ல. ராஜபக்சேவை விமர்சித்து நான் எழுதியதை நீங்கள் படிக்க வேண்டும். இன்னும் இரண்டாவது, ஒரு எழுத்தாளர் என்பவன் தொடர்ந்து 35 ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடியவன். 35 ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதி வந்திருக்கக்கூடிய அத்தனை கட்டுரைகளை படிக்க வேண்டும். என்ன அடிப்படையிலிருந்து எந்த விஷயத்தை பற்றி பார்க்க வேண்டும். இது தொடர்ச்சியை பார்க்காமல் ஒரு தனிக்கட்டிலிருந்து ஒரு பகுதியை பீத்து எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் ஒருவர் மீது நீதி வழங்குவதோ கருத்து தெரிவிப்பது என்பதோ நியாயமான முறை ஆகாது. ஆனால் நீங்க என்னுடைய ஒட்டுமொத்தமான படைப்புகளை படிக்க வேண்டும். படிக்கிற போது நான் ஈழத்தமிழர்களுக்கான சம உரிமை பக்கம்தான் தொடர்ந்து எப்போதும் எந்த விதமான மாறுபாடு இல்லாமல் இருந்து வந்திருக்கிறேன். இது 87 இந்திய அமைதிப்படை அங்கு சென்றதை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடத்திய ஈழத்தமிழர் உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பில் நான் செயற்குழு உறுப்பினராக இருந்தேன். நாங்கள் எங்கள் செயற்குழுவில் முடிவெடுத்துத்தான் இந்திய அமைதிப்படையை கண்டித்து மனித சங்கிலி நடத்தினோம். ராஜீவ் தேவர்களை ஒப்பந்தத்தை கண்டித்து மனித சங்கிலி நடத்தினோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய நிலையில எந்த மாற்றமும் இல்லை. ஈழத்தமிழர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய சிங்களவர்களுக்கு சமமான உரிமை வழங்கப்பட வேண்டும். அரசியல் உரிமையும் ஜீவாதார உரிமைகளும் கலாச்சார பண்பாட்டு உரிமைகளும் வாழ்வு உரிமைகளும் சமமாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்து எனக்கு கிடையாது. இரண்டாவதாக, இதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் அங்குள்ள ஈழத்தமிழ் மக்கள் தான் என்பதிலும் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. இதற்கு மேற்கொண்டு பல்வேறு விஷயங்கள் நடக்கிற போது அந்த அரசியலை விமர்சிப்பது என்பது ஒரு சமகால விமர்சனம் என்ற என்னுடைய கடமை. அதை நான் தொடர்ந்து விமர்சிப்பேன். அந்த விமர்சனங்களை ஏற்காமல் மறுப்பது என்பது உங்களோட உரிமை. நீங்க தாராளமாக மறுக்கலாம். மறுப்பதற்கு உங்களுக்கு உள்ள உரிமையை நான் மதிக்கிறேன். ஆனால் எழுதுவதற்கு எனக்கு இருக்கிற உரிமையை நீங்கள் மதிக்க வேண்டும். இதுதான் அடிப்படையாக என்னுடைய நிலைப்பாடு. இந்த இரண்டு பேருடைய கருத்துக்களும் மக்கள் மன்றத்தில் வைக்கப்படுகிற போது மக்கள் இந்த இரண்டு கருத்தை எதை ஏற்றுக்கொள்கிறார் என்பது என்னுடைய வாசகர்களும் உங்களுடைய வாசகர்களும் அவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். யாருடையது அவர்களுக்கு சரியன்று. அவ்வளவுதான். இதற்கு மேற்கொண்டு இதில் எனக்கு விவாதிக்க எதுவுமே இல்லை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கொஞ்சம் க்ளோஸ் கிட்டக்க வச்சு எவர் சொன்னாங்க கீழ் சொன்னாங்க ரெண்டு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அவங்க இது இருக்கு மீடியா இருக்குன்னு. அதே மாதிரி இவருக்கும் இருக்கு, விஜயகாந்துக்கும் கேபிட்டல் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒருத்தர் வந்து இனிமே அரசியல் எல்லாம் வந்து ஒரு ஓரளவுக்காச்சும் முன்னாடி வர முடியுமா? மீடியா பவரோ இல்லை மணி பவரோ ஓரளவு கூட இல்லாம ஒருத்தர் வர முடியுமா? அதாவது அப்படிதான் முன்னாடிலாம் வந்திருக்காங்க லீடர்ஸ் இல்லையா? இல்ல, கடந்த காலம் கட்சிகளுடைய அமைப்பு இருந்ததே வேறு, இப்ப கட்சிகளுடைய அமைப்பே வேறு. இப்ப இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் நான் வந்து கொஞ்சம் சிம்பத்தட்டிக்கா சொல்றதுன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் அவங்க இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்ன்னு சொன்னா தப்பாயிடும். ஏன்னா அவங்க பப்ளிக் பணத்தில் நடக்கிறதுனால அவங்கள பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்ன்னு தான் சொல்லணும். அதனால இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸாக தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் அரசியல் இயக்கங்களாகவோ கட்சிகளாகவோ இல்லை. அது நம்ம ஒரு நடைமுறை பழக்கத்தினால நம்ம அவங்கள கட்சிகள் குறிப்பிட்டு இருக்கோம். நான் எழுதிட்டு இருக்கிற ஒரு நாடகத்தில் அவங்கள கம்பெனின்னு குறிப்பிட்டு தான் ஒரு நாடகம் எழுதிட்டு இருக்கேன். அதனால அவங்க கம்பெனியாக தான் இருக்காங்க. இன்னைய சூழ்நிலையில இந்த மணி பவர் இல்லாமல் மாற்று அரசியலை முன்வைப்பது என்பது கடினமானதுங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் நாம் விரக்தி அடைய வேண்டுமா? இதிலிருந்து மாற்றே கிடையாதா அப்படின்னா அதை பற்றி நிச்சயமா இந்த சபை இன்னும் கொஞ்ச நேரம் நீங்களாம் கருத்துக்கள் சொன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன், திரும்ப திரும்ப ஒவ்வொரு தேர்தல் போதும் சில பேர் வந்து தேர்தலில் நிற்கிறத பார்க்குறோம். எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ வந்து ஒரு கிளீனர் பாலிடிக்ஸ் வேணும், படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு எம்எல்ஏ எம்பி தேர்தலில் வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்கு சில நண்பர்கள் கூட முயற்சி பண்றாங்க. ஆனால் நான் என்ன தவறு இருக்குன்னு பார்க்குறேன்னா, எம்எல்ஏ எம்பி தேர்தலில் நிற்பதற்கு பெரிய பணபலம் இல்லாமல் யாருமே நிற்க முடியாதுங்கிற மாதிரி தான் இந்த சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில உண்மையான மாற்றம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா, களத்தில் இறங்கி வேலை செய்ய விரும்பக்கூடியவர்கள் உள்ளாட்சிகளில் தான் வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் வார்டு உறுப்பினருக்கு தான் போய் போட்டி போடணும், மாநகராட்சியிலோ நகராட்சியிலோ கவுன்சிலருக்கு தான் போட்டி போடணும். நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய 10-12 தெருக்கள்ல அங்க இருக்கிற மக்கள் மத்தியில் தொடர்ந்து களப்பணி 5 ஆண்டுகள் ஆக்கி அந்த மக்கள் கட்சியை மீறி உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய செல்வாக்கை உருவாக்குவது சாத்தியம். அந்த கட்டத்தில் இருந்து தான் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தொடங்கணும்னு நினைக்கிறேன்.
கிராஸ் ரூட் ஆல்டர்னேட்டிவ் தொடங்கினால் மட்டும்தான் மாற்றம் வர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உள்ளாட்சிகள் இருந்து பஞ்சாயத்துகள் இருந்து அங்கிருந்து தான் மாற்று சிந்தனை உள்ளவர்கள் களத்தில் இறங்கி வரணும்னு நான் நினைக்கிறேன். நேரடியாக எம்எல்ஏ எம்பி மூலமாக மாற்று அரசியல் வர முடியும்னு எனக்கு தோணல. இறுதியாக தேர்தல் செலவுகள் இதன் மூலம் உருவாகும் ஊழல்கள் பற்றி ரொம்ப கவலையோட சொன்னீங்க. தேர்தல் செலவுகள் குறைக்கிறதுக்கு அல்லது இதில் உண்மையான மக்கள் பங்களிப்பு வர்றதுக்கு டெக்னாலஜி உதவும் என்று நம்புகிறேன். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு இல்லாத இந்த எலக்ட்ரானிக் voting மிஷின் இந்த 10 வருடங்களுக்கு உருவாகி பல புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்கியது போல, இப்போ டெக்னாலஜி, செல்போன், இன்டர்நெட் ரொம்ப வளர்ந்தது போல எதிர்காலத்தில் ஏன் இப்போதே ஐரோப்பாவில் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் கம்ப்யூட்டர் கியோஸ்களில் மக்கள் போய் அப்பப்போ ஓட்டு போடுற மாதிரி ஒரு முறை உருவாக்கி முயற்சி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு இமெயில், ஒரு லாகின் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு இருந்தால் யார் எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க ஓட்ட எந்த செலவும் இல்லாமல் எந்த குறுக்கீடு இல்லாமல் போடுறதுக்கு ஒரு சாத்தியம் வந்திருக்கு. ஏன்னா அங்கே நாட்டில் ஜனத்தொகை கம்மி, படிப்பறிவு அதிகம். அதே மாதிரி இன்னும் ஒரு 10-30-50 வருடங்கள் இந்தியாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. டெக்னாலஜி இன்னும் சீப் ஆகிட்டே போகும். இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. சரி, இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னு சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற இந்த 50 வருடங்களுக்குள்ள கல்வி பரவலாக தரமான சமமான கல்வி எல்லாருக்கும் கிடைத்தால் மட்டும்தான் அதை நோக்கி போக முடியும். அது கிடைப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் தான் வேலை செய்யணும். அவங்க செய்யக்கூடியவர்களா இல்லை, அவங்க அப்படி நடக்க விடாமல் தடுக்கக்கூடியவர்களாக அவங்க தான் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் சொல்ற மாற்றம் வர வாய்ப்பு உடனடியாக தெரியல. மாறாக இப்போ இருக்கிறத நீங்கள் படிப்படியாக தான் நகர்த்திட்டு போக முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ்ல ஜம்பில் போகிற வாய்ப்பு டெக்னாலஜினால மட்டும் வந்துடாது. அந்த டெக்னாலஜி யார் பயன்படுத்துறாங்க? இந்தியாவில் கம்ப்யூட்டர் வந்துச்சு, எதுக்கு பயன்படுது? ஜாதக பொருத்தம் பார்க்கறதுக்கு தான் திரும்ப பயன்படுது, வாஸ்துக்கு தான் திரும்ப பயன்படுது. என்ன அவ ஏற்கனவே இருக்கிற மூட நம்பிக்கைகளை திரும்ப பரப்புறதுக்கு தான் பயன்பட்டு இருக்குன்னா டெக்னாலஜி மட்டுமே பரிசே போதாது. இல்ல நீங்க நீங்க யூட்டோப்பியா வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கீங்க. என்ன என்ன ஆமா இல்ல நீங்க அந்த கனவுகள்லாம் நானும் வச்சுக்க, நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா கல்வியை சமமாக பரவலாக ஆக்காமல் இல்ல அதிகமா நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய ஆர்தர் கிளாக்கா விளங்குவதில் எனக்கு மகிழ்ச்சி தான். என்ன அதை பத்தி எனக்கு எந்த வருத்தம் இல்லை, சந்தோஷம் தான். ஆனால் நடைமுறையில் என்னன்னு பார்ப்போம். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு இதை பத்தி நான் கருத்து முடிச்சிடுறேன். எங்க வீட்டில் வந்து எங்க இல்லத்தை உதவி செய்யக்கூடிய உதவியாளர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க அதிகமானுக்கு தெரியும். அவர் என் வீட்டுக்கு வரதுனால அவருக்கும் அவங்க நல்லா தெரியும். அந்த இல்ல பணியாளரை அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து தேர்தல் பத்தி ஓட்டு போடுறதை பத்தி இன்னைக்கு அவங்களோட நான் பேசிட்டு இருந்தேன். வீட்டில் வேலை செய்யறவங்களோட அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப சிம்பிளா அவங்க சொன்னாங்க, குழந்தை எங்க குடும்பம் எப்பவுமே உதயசூரியன் தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. குழந்தை எங்க குடும்பம் உதயசூரியன் தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. நானும் இந்த தடவை உதயசூரியன் தான் போடணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, அப்பா தாத்தா நான் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நானும் போடணும்னு நினைக்கிறேன். இது வேற காரணங்கள் கிடையாது. அப்ப ஆனா சரி போட வேண்டியது அதான் நினைக்கிறேன்னா போட வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல அவங்க விஜய் படத்தை வர விடாம தடுத்துட்டாங்க. இந்த பெண் வந்து மிக தீவிரமான விஜய் ரசிகர். எங்க வீட்டுல வேலை செய்யும் போது டிவியில வந்து விஜய் பாட்டு ஓடிட்டு இருந்தா அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவங்க வந்து அந்த அளவுக்கு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. ஆனா இந்த விஜய் படத்தை ஓட விடாம தடுத்துட்டாங்க. அதனால எப்படி அவங்களுக்கு போட யோசிக்கிறேன், விஜய் வர பிரச்சாரத்துக்கு வர போட சொல்றாங்க அப்படின்னு பெண் சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு அடுத்து நான் கேட்டேன், அப்ப என்ன பண்ணேன், பேசாம போய் ஓட்டை போடாம வீட்டுல இருந்துடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்ப நான் அவங்க கிட்ட 49 உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். என்ன கேளுங்க, 49 வந்து இருக்கான்னு தெரியுமா? அப்படி ஒண்ணு அவங்களுக்கு தெரியாது, கேள்விப்பட்டதில்லை, எங்கேயும் யாரை பத்தி பேசுறது கிடையாது. என்ன அப்ப 49 என்னென்ன விலைக்கு பேசிட்டு இருந்தோம். இது ஒரு வீட்டுல நாங்க தொடர்ந்து ரெகுலரா அடிக்கிற அரட்டை. நானும் எங்க வீட்டுல இருக்கிற நண்பர்கள் வந்து அவங்களும் வேலை செய்யறவங்களும் எப்போதுமே அடிக்கிற அரட்டையில ஒரு பகுதி இது. இது எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்ப இந்த பெண் வந்து என் வீட்டுல என்னுடைய கம்ப்யூட்டர் அவங்க தெரியும், என் டேபிள் அவங்க தான் தொடச்சு கிளீனா வைக்கிறாங்க. அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல போய் ஓட்டு போடுற ஒரு காலம் வரும்னு கற்பனை செய்ய எனக்கு மகிழ்ச்சியா தான். என்ன அவங்களுக்கு எழுத்தறிவு கிடையாது, அவங்க கம்ப்யூட்டர்ல போய் ஓட்டு போடுற ஒரு நிலைமை அதிகமாக வரும்னு சொல்றாங்கல்ல, செல்போன்லேயே ஓட்டு போடுற நிலைமை வரும்னு சொல்றாங்கல்ல, மகிழ்ச்சியா இருக்கு. அதை விட நான் என்ன அவசியம் நினைக்கிறேன்னா, ஓட்டுச்சாவடிகள் எல்லாவற்றையுமே நீக்கிவிட வேண்டும் நினைக்கிறேன்.
எங்கிட்ட ஆல்டர்னேட்டிவ் கேட்டீங்கன்னா நோ பூத்ஸ். தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கிற அன்னைக்கு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். கர்ஃபியூ மஸ்ட் பி டிக்ளேர்ட் நினைக்கிறேன். வீட்டை விட்டு ஒருத்தர் வெளில வரக்கூடாதுன்னு சொன்னா நான் நினைக்கிறேன். எல்லாம் அவங்கவுங்க வாக்காளர்கள் அவங்கவுங்க வீட்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மொபைல் பூத் உங்க தெருவில் வந்து நிற்கும். அந்தந்த தெருவில் இருக்கிறவங்க பூத்தில் போய் ஓட்டு போட்டு வீட்டுக்குள்ள போகணும் நான் நினைக்கிறேன். மொபைல் பூத் எல்லா தெருக்களையும் வந்து ஓட்டை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து எல்லாமே குறைஞ்சு போயிடும், செலவு எல்லாமே குறைஞ்சு போயிடும். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எல்லாருடைய ஓட்டையுமே திரட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஓட்டு சதவிகிதம் மிக கணிசமா உயரும்னு நினைக்கிறேன். இத மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஒரு தேர்தல் ஆணையம் நினைச்சா நடைமுறையில் கொண்டு வந்துட முடியும். இப்படித்தான் படிப்படியா மாற்றங்களை நோக்கி நாம் போக முடியுமே ஒழிய நீங்க நினைக்கிற அந்த அற்புத கனவு கல்வி பெருக்கம், கல்வி சமத்துவம் ஏற்பட்டால் மட்டுமே வரக்கூடியது. அதற்கு இடையூறாக இருக்கக்கூடியவர்கள் தான் இப்ப கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதான் பிரச்சனை. வெளிநாட்டுக்கு தமிழர்கள் ஓட்டு போட முடியுமா? என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது என்னன்னு கேட்கணும். இல்ல இல்ல, இப்ப இருக்கிற விதிகள் படி நீங்களே வெளியூர்ல இருந்தீங்கன்னா ஓட்டு போட முடியாது. வெளிநாட்டு தமிழர்கள் இருக்குங்க, நீங்க இருக்கிற சென்னையில இருக்கீங்க, சென்னையில உங்களுக்கு ஓட்டு இருக்குன்னா நீங்க இங்க இருந்து போய் ஓட்டு போட்டாதான் போட முடியும். நீங்க ஹைதராபாத்ல போய் இருக்கீங்க, நான் ஓட்டை போட முடியுமான்னு போட முடியாது. அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் தபால் மூலம் ஓட்டு போடுகிற உரிமை சட்டத்தில் இருக்கு. வேறு யாருக்கும் அந்த தபால் மூலம் ஓட்டு அனுப்புற உரிமை இல்ல. அந்த அரசு ஊழியருக்கும் அவர் தேர்தல் வேலையாகவோ அல்லது அரசு பணியின் காரணமாகவோ வேறு இடத்துக்கு போயிருப்பதாக நிரூபித்தால் மட்டுமே அந்த தபால் ஓட்டு உண்டு. இல்லாட்டா அவங்களுக்கு தபால் ஓட்டு கிடையாது. அதனால நீங்க ஓட்டு போடணும்னா பிசிக்கலி நீங்க இருக்கிற வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட்டாதான் ஓட்டு போட முடியும். வெளி மாநிலங்களுக்கு போறது வெளிநாட்டு இருக்கிறதும் ஒண்ணு இல்லை. வெளிநாட்டுக்கு போயிருக்கிறவர்களும் இங்க ஓட்டு போட முடியாது. வெளிநாட்டு குடியுரிமை பெற்று இருக்கக்கூடியவர்களும் ஓட்டு போட முடியாது. அவர்களுக்கான முறை இதுவாங்க. அது ஏற்கனவே முன்னாடி பேச சொல்லிட்டாரு அவரு. தமிழீழ பிரச்சனையை நான் தனிநபர்கள் சார்ந்த பிரச்சனையாக பார்க்கவில்லை. ராஜபக்ஷ என்பவர் ஒரு அரசாங்கத்துடைய பிரதிநிதி, ஒரு சிங்கள பேரினவாத அமைப்புடைய பிரதிநிதி. அந்த இடத்துல ராஜபக்ஷ பதில் வேறொருத்தர் இருந்தாலும் இதே தான் நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதனால இது சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் சார்ந்த விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயவர்தனை இருந்த போது நடந்ததற்கு எந்த விதத்திலும் மாறாக ராஜபக்ஷையும் நடக்கல. தொடர்ந்து சிங்கள பேரினவாதிகள் யார் பதவியில் இருந்தாலும் இந்த விஷயங்கள் நடக்கும். அதனால நான் தனிநபர்கள் பற்றின கருத்தா இந்த விஷயங்களை பார்க்கல. அதனால இந்த பிரச்சனையே இலங்கையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தான் பிரச்சனையை ஒழிய தனிநபர்கள் அவர்களுடைய வெளிப்பாடுகள் தான். அப்படிதான் நான் விஷயத்தை பார்க்கிறேன். எந்த அணி முன்னாடி வரும்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்க வந்து உங்க மனசுக்குள்ள இருக்கு இல்லையா? வெளியில சொன்னாக்கா வந்து பிரச்சனை ஆகிடும் நினைக்கிறாங்க. சும்மா எந்த அணி வரும்னு சத்தியமா எனக்கு தெரியல. அதான் உண்மை. அதாவது எந்த அணி வருகிற வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப கீன்லி கண்டஸ்ட் என்ற சொல்ல நான் அதுக்கு தான் பயன்படுத்தினேன். க்ளோஸ் கண்டஸ்ட்ங்கிற சொல்லி நான் அதுக்கு தான் பயன்படுத்தினேன். அதனால இந்த ரேஸ்ல ரெண்டு குதிரையில ரொம்ப நெருக்கமா ஓடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மாதிரி தான் நான் இதை பார்க்கிறேன். அதனால தான் யார் வருவாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். யார் வர வேண்டும்னு நான் விரும்புகிறேன்னு நீங்க கேட்டீர்கள். ஆனால் இந்த இரண்டு அணிகளையுமே வராத ஒரு சூழ்நிலை இருந்தால் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியானது. நான் நிச்சயமா பிஜேபி ஆதரிக்கிறேன். இந்த தேர்தல்ல ஊழல், வாரிசு அரசியல், இந்த கருத்தாக்கத்துல வந்து திமுகவுக்கு மாற்றா அதிமுக அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. அதை பத்தின உங்க கருத்து? எதுக்கு மாற்றம்? திமுகவுக்கு மாற்றா ஊழல், வாரிசு அரசியல், குடும்ப அரசியல். இல்ல நான் வந்து அந்த மாற்று இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளை வந்து எப்படி பாத்தீங்கன்னா முதல் பத்திரிகையில நீண்ட காலம் 6 வித்தியாசங்களா 6 வித்தியாசங்கள் 2 படம் போடுவாங்க. அந்த மாதிரிதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வித்தியாசங்களை கண்டுபிடிக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கு. என்னை பொறுத்த மட்டும் ரெண்டு பேருக்குள்ளேயும் பெரிய வித்தியாசங்களை நான் பார்க்கல.
கலைஞரை பொறுத்த மட்டும் அவருடைய திருவாரூர் குடும்பமா திருக்கோளை குடும்பமாகவும் பாரத் குடும்பமாகவும் இருந்தால் ஜெயலலிதாவை பொறுத்த மட்டும் அது மன்னார்குடி குடும்பமா இருக்கு என்ன. அதனால குடும்ப அரசியல் 2 இடத்துலையுமே தான் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஊழல்ல வந்து அவங்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களுக்குள்ள போட்டி நடந்துகிட்டே இருக்கு. யாரை யார் விஞ்சுவது அப்படிங்கிற போட்டி அவங்க 2 பேருக்குள்ளயுமே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால நான் வந்து இந்த எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 2 பேருமே அப்படிதான் பார்க்குறேன். நான் பார்க்குற வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். இதை பல முறை நான் சொல்லவும் சொல்லியிருக்கேன், வெவ்வேறு தருணங்கள்ல எழுதவும் எழுதியிருக்கிறேன். நான் 2 பேருக்குள்ள பார்க்குற வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். 2 பேரும் ஊசி போட வராங்க. ஜெயலலிதா ஊசி போட போறேன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு நான் ஊசி போட போறேன் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாலே நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். கலைஞர் ஊசி போட்டு அவரு அழுதிட்டு இருப்பாரு, ஐயோ உனக்கு வலிக்குதே அப்படின்னு அவரு அழுவாரு, நாமும் கூட சேர்ந்து அழுவோம். 2 பேரும் ஒரே விஷயம் ஊசியை போடக்கூடியவங்க தான். ஏன்னா என்னுடைய அபிப்பிராயத்துல 2 பேருடைய மெத்தடாலஜி அப்ரோச்சஸ் மட்டும்தான். ஜெயலலிதா ஊசி போடுறேன்னு சொன்னாலே நம்ம அழுவோம். கலைஞர் ஊசி போடுறதுக்கு முன்ன அவர் அழுது நமக்கு ஊசி போடுவாரு. ஒரு 2 வேறுபாடு தவிர நான் வேறுபாடுகளை அவங்களுக்குள்ள பார்க்கணும். கடைசி 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 கேள்வி. இப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ 234 தொகுதிகளையும் பதக்கம் ரெண்டு தொகுதிகளாக அறிவிச்சிருக்காங்க. கோடமக்கள் சொன்னார். இதுக்கும் ஓட்டிங் பர்சன்டேஜ் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா இடமும் இல்லை, இது வந்து டெக்னிக்கல் அனௌன்ஸ்மெண்ட். அது காரணம் என்னன்னா, சட்டத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு தொகுதி பதட்டம் நிறைந்த தொகுதின்னு அறிவித்தால்தான் அதற்கு வேண்டிய பேராமெட்ரி கம்பெனிஸை கேட்டு வாங்க முடியும். அப்போ எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்ட்ராவா பேராமெட்ரி ஃபோர்ஸ் வேணும்னு சொன்னா, இத்தனை தொகுதி பதட்டம் உள்ளது, நான் இவ்வளவு தொகுதிக்கு இத்தனை கம்பெனிங்கிற அடிப்படையில் ஆட்களை அவங்க அனுப்புவாங்க. அதனால 234 இவங்க கனெக்ட் பண்ணி அத்தனை தொகுதிக்கு பார்க்கணும்னு சொல்லித்தான் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸாக வாங்குறாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க அவங்க பேராமெட்ரி ஃபோர்ஸஸ் நம்பரை அதிகப்படுத்துவதற்காக இதை 13 தொகுதியில் அறிவிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக அறிவிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். மக்களை பயமுறுத்துவதற்காக அறிவிச்சுதான் நான் கருதலை. 2வது ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து பாதிக்கும் நான் நினைக்கல. வேற யாரோ யார் வருவாங்க யார் வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு பதில் சொல்லாண்டி உங்களுக்கு தலை வச்சு போல இருக்கு. எனக்கு அதுக்கு பதில் இல்லை. ஆனா அசஸ்மெண்ட் எஸ்டிமேட்னு சொல்ற மாதிரி எஸ்டிமேட் நான் பார்த்தேன்னா 70 to 75% போலிங் நடந்தால் திமுக அணி தோற்கும். 55 to 60% வாக்குப்பதிவு நடந்தால் திமுக அணி ஜெயிக்கும். இதுதான் பல தேர்தல்களை பார்த்த என்னுடைய அசஸ்மெண்ட்ல. வித் 55% போலிங்ல திமுகவுடைய வாய்ப்பு அதிகம், 70% போலிங்ல அதிமுகவுடைய வாய்ப்பு அதிகம். இது ஒரு அசஸ்மெண்ட். இந்த அசஸ்மெண்ட் சரியா இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. இது ஃபீல்டுல ஜேர்னலிஸ்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அசஸ்மெண்ட், அவ்வளவுதான். நன்றி. கிழக்கு பதிப்பகம் சார்பில் 1 மணி நேரம் 47 நிமிடம் நடந்திருக்கு. இந்த நீண்ட உரையாடலுக்கு உங்களுடைய நன்றிகள். பிரசன்னா, உங்களுடைய கருத்து. போதுமா?